ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களை எழுப்புதலுக்காகவே உருவாக்கி சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் மூலமாக பலவித ஊழிய திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார். அவற்றில் ஒன்றுதான் தேசங்களுக்காக ஜெபிக்கும் திறப்பின் வாசல் ஜெபமாகும். இந்திய தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் உலக எழுப்புதலுக்காகவும் 45 வருடங்களாக திறப்பின் வாசல் ஜெபம் 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் கடைசி சனிக்கிழமை மாதந்தோறும் தடையில்லாமல் நடைபெற்று வருகிறது. இஜெபத்தில் சுமார் 50,000 பேர் கலந்து கொண்டு உலக எழுப்புதலுக்காக ஊக்கத்தோடு ஜெபித்து வருகிறார்கள். மே மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற திறப்பின் வாசல் ஜெபமானது ஸ்தோத்திர பெருவிழாவாக அனுசரிக்கப்பட்டு மிக சிறப்பாக நடைபெற்றது. நன்றி நன்றி என்று துதிக்கிறேன், நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றியா நன்றியா ஏசையா, நன்றியா நன்றியா ஏசையா. தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கின்றேன், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றேன். தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கின்றேன், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றேன். அதிசயங்கள் 1000 அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் 1000 அன்பரேவும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேவும் நன்மைகளை. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோம். நன்றியா நன்றியா ஏசையா, நன்றியா நன்றியா ஏசையா. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றேன், பேரும் பேரும் காரியங்கள் செய்கின்றேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றேன், பேரும் பேரும் காரியங்கள் செய்கின்றேன். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றியா ஏசையா, நன்றியா நன்றியா ஏசையா. உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றேன், உண்மையான நண்பர்களை தருகின்றேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றேன், உண்மையான நண்பர்களை தருகின்றேன். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நன்மையான
நேரமெல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி வருகின்றீர். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி வருகின்றீர். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே, கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே, நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மை. நல்ல கரம் தட்டி சொல்லுங்க, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. ஹல்லேலூயா. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள. மீண்டுமாக வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமிது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்தினால். நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்தினால். இயேசு என்ற நாமம், அது இணையில்லாத நாமம், அது ஒப்பற்ற நாமம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த நாமம் இயேசு. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம்.
கரங்களை தட்டலாமா? இயேசு என்ற நாமம் அது ஒப்பற்ற நாமம், அது இணையில்லாத நாமம், வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த நாமம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வானிலும் பூவிலும் மேலான நாமம், ஒரே நாமம், இயேசு என்கிற நாமம், இயேசு என்கிற நாமம், இயேசு என்கிற நாமம். பாடல் ஆராதனைக்கு பின்பு ஆந்திரா மாநிலம் குண்டூரை சார்ந்த ஓசன்னா ஊழியத்தின் தலைமை போதகர் ஆபிரகாம் அவர்கள் தேவ செய்தி அளித்து ஜனங்களின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்தார்கள். சகோதரர் மோகன் லாசரஸ் அவர்கள் இந்திய மக்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், வாலிபர்களுக்கு வரும் ஆபத்துக்களுக்கு தேவன் விலக்கி பாதுகாக்கவும், தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்டுள்ள புதிய அரசாங்கத்தை தேவன் பயன்படுத்தவும் பாரத்தோடு ஜெபித்த போது வந்திருந்த தேவஜனங்கள் அனைவரும் அவர்களோடு இணைந்து ஒரு மனதோடு ஜெபித்தார்கள். மேலும் நமது சகோதரர் அவர்கள் புதிய கல்வியாண்டில் அடியெடுத்து வைக்கும் சிறு பிள்ளைகளை மேடைக்கு முன்பாக வரவழைத்து சிறப்பு ஆலோசனை வழங்கி அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் விசேஷித்த ஞானத்தை தேவன் கட்டளையிடவும் சிறப்பு பிரார்த்தனையை ஏறெடுத்தார்கள். சகோதரர் சாம் ஜெபராஜ் அவர்கள் திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு கடிதம் எழுதி ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஜனங்களின் ஜெப குறிப்புகளுக்காக சிறப்பு ஜெபம் செய்தார்கள். மே மாதம் 24ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை 6 நாட்கள் நடைபெற்ற ஆசீர்வாத பெருவிழாக்களில் தேவனிடமிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் சாட்சி கூறி தேவனை மகிமைப்படுத்திய போது ஆச்சரியத்தோடு கேட்ட தேவஜனங்களின் விசுவாசம் விருத்தி அடைந்தது. சிஸ்டர், உங்க பெயர் என்ன? என் பேர் நிர்மலா. நிர்மலா, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? தேனியிலிருந்து வந்திருக்கேன். இந்த ஆசீர்வாத பெருவிழாவில் கலந்து கொண்டீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு என்ன அற்புதம் செய்தார்? எனக்கு 16 வருஷம் அந்த முழங்கால் வலியிலிருந்து ரொம்ப 16 வருஷம் எப்பயுமே வலிச்சுக்கிட்டே இருக்கும். அதோட என் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அந்த வலி போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் உட்காந்து ஜெபம் பண்ணேன். நான் எனக்காக ஜெபம் பண்ணேன், நடக்கலை. அப்புறம் நேற்று ஏசப்பா இனிமேல் நான் என்னோட இதுக்காக நான் ஜெபம் பண்ண மாட்டேன். பிரதர் நேற்று சொன்னாங்க, நீங்கள் என்ன நடந்தாலும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஜெபம் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லவும், சரி கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு அப்படின்ட்டு நான் அதிகமாக ஜெபம் பண்ணுறதுக்கான வர வேணும்னு கேட்குறப்ப பூசினப்ப நான் போய் கீழே விழுந்து உடனே சரியாயிடுச்சு. கீழே விழுந்து நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. 16 வருஷம் 2 முழங்கால்களிலும் பயங்கரமான வேதனை. நேற்றுக்கு இரவு என்ன பூசி ஜபிக்கும் பொழுது நொடி பொழுதுல ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். உங்க பேர் என்னம்மா? என் பேர் நான்சி. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? 15 வருஷமா மனநலமை பாதிக்கப்பட்டிருந்தேன். மனநலமை பாதிக்கும். என்ன செய்யும் உங்களுக்கு? எனக்கு பயமா இருக்கும், வெளியே போக மாட்டேன், ஒரு ரூம்ல அடைஞ்சுதான் கிடப்பேன். 15 வருஷமா? ஆமா. எப்படி உங்களுக்கு அற்புதம் கிடைச்சது? நான் ஏசப்பாட்ட சொன்னேன், ஏசப்பா என் பிரச்சனையை வெளிப்படுத்தி மோகன் அங்கிள் சொல்லணும்னு சொன்னேன். அடுத்த நிமிஷமே மோகன் அங்கிள் என் பிரச்சனையை வெளிப்படுத்தினாங்க. இங்கே மனநலமை பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏசப்பா விடுதலை தராங்கன்னு சொன்னாங்க. உடனே என்னை வயிற்றுல ஒரு மாதிரி கலக்கி வாந்தி 4 மணி நேரம் அந்த பிசாச அலக்கழிச்சு என்னை விட்டு போயிட்டு, அதுக்கு பிறகு எனக்கு மனநலமா சரியாயிட்டு, தெளிவாயிட்டு. இப்ப எந்த பயமும் இல்ல. மாத்திரை போடுவேன். டாக்டர் சொன்னாங்க சாகர வரைக்கும் மாத்திரை போடணும்னு சொன்னாங்க. ஆனா 2-3 நாளா நான் மாத்திரையே போடல. எனக்கு மனநலமா பாதிப்பே இல்லை. நல்ல பிரச்சனை. நல்ல கைத்தட்டுங்களே, நல்ல கைத்தட்டுங்க. உங்க பேர் என்ன? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட பேர் காயத்ரி. இவங்க எங்க அப்பா கணேசன். கணேசனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார் பாருங்க. எங்க குடும்பம் பூஜாரி குடும்பம். எங்க அப்பா பூஜாரி. முதல்ல இந்த தேவனுடைய ஆலயத்துக்கு எங்க அப்பா வந்திருக்கிறாங்க. என்ன அற்புதம் நடந்துச்சு? அற்புதம் அப்பாவுக்கு கால் நடக்க முடியாம இருந்துச்சு. மூளை நரம்பு ஆல்ரெடி வெடிச்சு இருந்து உயிருக்கு போராடி நான் தான் எங்க ஃபேமிலியில ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் என் நிமித்தம் கர்த்தர். எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாங்க? இப்போ 3 மாசமா மூளை நரம்பு வெடிச்சு போய் நிறைய காரியங்கள் மறந்துச்சு. தெளிந்த சிந்தனை கொடுத்தாரு ஆண்டவர். முட்டி காலெல்லாம் வலி ஆண்டவர் நல்லா சுகம் கொடுத்து நடக்குது. இங்கே தான் நல்லா நடக்குது. எங்கள் அப்பா பேசுது அன்பா. அதோட ஆண்டவர் நிறைய மனமாற்றம் கொடுத்துருக்கிறாரு. அவங்ககிட்ட கொடுங்க. ஐயா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா நடக்கிறீங்களா? நல்ல மூளையில நல்ல ஒரு பிரச்சனை இல்லை. ஆண்டவர் எப்போ சுகம் கொடுத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. மூளையில பாதிப்பு, கால் பாதிப்பு, நடக்கவே முடியாத நிலைமையில் வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் கணேசன் ஐயாவுக்கு நொடி பொழுதுல சுகமாக்கி அற்புதம் செய்திருக்கிறார். எவ்வளவு பலத்தோட கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்த முடியுமோ அவ்வளவு பலத்தோட. ஆமென் ஆமென். பேர் இந்துமதி. இந்துமதி, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? மும்பைல இருந்து வந்திருக்கோம். யாருக்கு அற்புதம் நடந்துச்சு? என் மக இப்போ ஒரு 6 மாசமா எங்களை விட்டு பிரிஞ்சிருக்கா. உங்க மகா?
நான் ஏசப்பாட்ட ஜெபிச்சேன், நான் அற்புத பெருளாக்கு வருவேன், என் மகளை என்கிட்ட கூட்டிகிட்டு வந்துடுன்னு ஏசப்பான்னு. இன்னைக்கு காலையில் என் மகா ஃபோன் பண்ணி அம்மா நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொன்னேன். ஏசப்பாவுக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி கத்தரி மகிமை செலுத்துங்க. அவங்க சொன்ன மாதிரியே என்ன அற்புதத்தை எதிர்பார்த்து வந்தாங்களோ இந்த கடைசி நாளில் அந்த அற்புதம் நடக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். காட் பிளஸ் யூ. என் பேர் அமுதவள்ளி. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? ஈரோட்டிலிருந்து வரேங்க. ஈரோட்டிலிருந்து என்ன அற்புதம் நடந்துச்சு? எனக்கு வயிறு 5 வருஷமா வயிறு வெயிட்டாகவும் வலியாகவும் 5 வருஷமா? 5 வருஷமா. ஆனா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தீங்களா? ட்ரீட்மெண்ட் எடுத்தங்க. சுகமாகல. எப்படி சுகம் கிடைச்சது? அப்புறம் மறுபடியும் முந்தா நாள் எண்ணெய் வந்து என் தலையில் ஊத்துன மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைச்சது எனக்கு. ஒரு தடவை இல்லை 2 தடவை எனக்கு எண்ணெய் ஊத்துற மாதிரியே தெரிஞ்சுது. அப்போ நான் என்னடா எண்ணெய் வலியுதுன்னு தொடச்சிக்கிட்டே இருந்தேன். அப்போ பார்க்கும்போது எண்ணெய் இல்லை, ஆனால் உடனே சுகமாயிருச்சு. ஆனால் எனக்கு ப்ரெஷர் இருக்குது, நான் டெய்லி மாத்திரை சாப்பிடுவேன், மாதத்துக்கு ஒரு நாள். 5 வருஷமா இருந்த பிரச்சனையே ஒரே நொடி பொழுதுல ஆண்டவர் குணமாயிட்டார். செக் பண்ணி பாத்தீங்களா? இப்ப எந்த பிரச்சனை? நல்ல கை தட்டி கத்தருக்கு மகிமை செலுத்துங்க. லாரன்ஸ் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? திருப்பூர்ல இருந்து. சரி, என்ன பிரச்சனை? என்ன அற்புதம் நடந்துச்சு? எனக்கு மனுஷன் சரியில்லை, தற்கொலை பண்ணிக்கலாம் இல்லைன்னா எங்கேயாவது ஓடி போயிடலாம். குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை ஆகுது. முந்தானே தண்ணேன் 2 வாட்டி என் பேரை சொல்லி சகோதரர் லாரன்ஸ் இருக்க விட்டு ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் எனக்கு சுகம் தருவாரு. இப்ப எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறேன். நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க. கை தட்டலாமே. லாரன்ஸ் செத்துடலாம் நினைச்சிருக்கிறாங்க, எங்கேயாவது ஓடி போயிடலான்னு நினைச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் தான் கொண்டு வந்தாரு, ஆண்டவர் தான் பேர் சொல்லி அழைத்தாரு, ஆண்டவர் தான் இன்னைக்கு நல்ல சந்தோஷத்தினால நிறைவேறிக்கிறார். நீங்க கூட துக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? இந்த சகோதரருக்கு சந்தோஷம் கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் கொடுக்க போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாமேன்னு சொல்லுங்க. 40 வருஷமா அந்த வயிற்று எரிச்சல். 40 வருஷம் வயிற்று எரிச்சல், அல்சர் மாதிரிங்க. கால் அதே மாதிரி எரிச்சலுங்க. என்ன வேணா நைட்டு படுத்துட்டு ஜெபம் பண்ணேன். எனக்கு இந்த சுகமலைக்கு மாறாதனால இந்த வயிற்று எரிச்சல், கால் எரிச்சல் நல்லா ஆயிட்டா. நான் வந்து சாட்சி சொல்றேன், விடுதலையோடு ஆராய்ச்சி சுகமா நல்லா சோதிச்சு பாத்தீங்களா? 40 வருஷமா இருந்த வயிற்று எரிச்சல, கால் எரிச்சல கத்தர் குணமாக்கி இருக்கிறார். பேர் என்ன சிஸ்டர்? என் பேர் இந்திரா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? கோயில்பேட்டில இருந்து வருகிறேன். என் மகன் 1 வருஷமாக வயிறு வலிக்குமா, எனக்கு பசித்தாகமே இல்லம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால் நடக்க கூட முடியல அப்படின்னு சொல்லுவான். 1 வருஷமா ஆனாலும் அவன் வேலை செஞ்சுக்கிட்டே தான். அவங்க எங்க இருக்காங்க? அவங்க வேற ஊர்ல இருக்கான். நேற்று கோயில்பேட்டைக்கு வந்திருக்காங்க ஆஸ்பத்திரிக்கு. டாக்டரை பார்ப்பா அப்படின்னா, வயிறு வலிக்குமா என்னால் முடியல, நான் இங்கே இருக்கப்பா உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர்கிட்ட வேண்டாம் நான் அழுது கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். ஏசப்பா என் பிள்ளைக்கு சுகம் தாங்க, இது இந்த விடுதலை தாங்க ஏசப்பா. எனக்கு யாரு என்ன நடந்தது? நல்ல சுகமாயிருச்சுமா. எனக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல எனக்கு ஒன்றும் இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். சிஸ்டர் உங்க பேர் என்ன? என் பேரு ரோசி ஜான். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? பூனா, மகாராஷ்டிரா. என்ன அற்புதம் நடந்துச்சு? நாங்க வந்து 7 days நாங்க இங்க இருக்கிறோம். சமாதானம் வெறுப்புல. எனக்கு வந்து ஆக்சுவலி 3 பையனுங்க. அதுலேருந்து ஒரு பையன் இறந்துட்டாரு, அவ கொயர் லீடர் இருந்தா. ஆனாலும் அந்த 3 வருஷமா எங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு ஃபேமிலி ப்ரேயரும் ஸ்டாப் ஆகிட்டு இருந்தது. அதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக வேதனையாக இருந்தது. ஸோ இந்த இதில் வந்துட்டு எனக்கு மனசுக்கு பூர்ண சமாதானம் கழிச்சு ஐயா சமாதான விஷயம் பேசினாங்க. அதனால எனக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கிறீங்க. நல்லா சந்தோஷம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. உங்க பேர் என்ன? பேர் மகாலட்சுமி. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? அன்னூர்ல இருந்து வரோம். மகாலட்சுமிக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாங்க. என்ன அற்புதம்? 1 வருஷமா பாப்பாக்கு வயிறு வலி, பில்லி சுனி போராட்டத்தினால அடிக்கடிக்கு விட்டு வரும். ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், குணமாகாது. ஸ்கேனிங் பார்த்தோம் நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க. பாப்பா சாப்பிடவே மாட்டா 1 வருஷமா. வாமிட்னால வயிறு வலினால என்ன நடந்துச்சுங்க? 1 வாரமா இங்க நாங்க 6 நாளா தங்கி ஜபிச்சோம். பாப்பாக்கு இப்ப அந்த வயிறு வலியே இல்லை. அபிஷேகத்தினால அந்நிய பாஷனால ஆண்டவர் அபிஷேகம் சாப்பிட்டாங்களா? சாப்பிடுறாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்க. எந்த போராட்டமும் கிடையாது. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. என் பேர் முருகன். முருகன். ஆமா. முருகனுக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறார். எந்த ஊர் ஐயா? திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல். என்ன அற்புதம் நடந்துச்சு ஐயா? ஒரு பாம்பு சர்ப்பம். பாம்பு கணங்கால்ல இருந்து அப்படியே சுத்தி உடம்பு பூரா சுத்தி இந்த கையும் இப்படி கட்டி அப்படியே வந்து இங்க பிடிச்சிருச்சு. இங்கே பிடிச்சா அந்த வாய்க்குள்ளே இருக்குது மண்டை. இந்த வாய்க்குள்ளே மண்டை இருக்குது. இப்படியே 2 நாக்கு இருக்குது.
வாய்க்குள்ள இருந்து அந்த சர்ப்பத்தின் ஆவி. ஆமா. எவ்வளவு காலமா கஷ்டப்பட்டீங்க? இது கிட்டத்தட்ட 25 வருஷம். 25 வருஷமா? 25 வருஷம். 3 வருஷம் மட்ட மலக்க தான் படுத்திருப்பேன். தண்டி. இப்பதான் முதல்ல வந்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாலே வந்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி போன மாசத்துல வந்துட்டு போனேன். இப்போ என்ன நடந்துச்சு? அதைத்தான் சொல்லி வர்றேன். அந்த அப்படி வயிறு இப்படி ஊதி இருக்கேன். கரெக்டா 3 வருஷம் என் பொண்டாட்டி தான் பாத்ரூம் எல்லாமே பார்க்கும். அந்த அளவுக்கு சித்திரவாதை. சரி. இந்த பாருங்க, இந்த காலில் அந்த பாம்பு கொத்துனது பூராமே இந்த தழும்பு பூராமே அந்த பாம்பு கொத்துனது தான். இப்போ அந்த பாம்பு எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் போயிடுச்சு. மந்திர சூனிய ஆவிகளிலிருந்து விடுதலை. பாருங்க, 25 வருஷமா அவங்க எவ்வளவு விவரித்து சொன்னாங்க பாருங்க. உடம்பெல்லாம் கட்டி, கையெல்லாம் கட்டி, அந்த வாய்க்குள்ள அது தலை இருக்குமா, நிறைய தழும்பு இருக்குது காலில். அதெல்லாம் பாம்பு கொத்தனுடைய தழும்புன்னு சொல்றாங்க. ஆண்டவர் அற்புதமா இன்னைக்கு விடுதலையாக்கி இன்னைக்கு புது மனுஷனாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். முருகன் ஐயாவுக்கு இயேசு அற்புதம் செய்திருக்கிறார். என் பேர் எப்சிபாங்க. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க? ஓனாக்கல்லூர்லேருந்து வந்து. உங்களுக்கு என்ன அற்புதம் நடந்துச்சு? இந்த தோள்பட்டை வந்து 25 வருஷமா தூக்க முடியாது. இப்படி 25 வருஷமா? ஆமாங்க. நாங்கள் போகாத ஆஸ்பத்திரி. உண்மையில தான் சொல்றீங்களா? உண்மையிலேயே சொல்றேங்க. தூக்க முடியாது. ஆமா, இந்த கையெல்லாம் ஒரு டம்ளரும் கூட தூக்க முடியாது. இப்போ என்ன நடந்துச்சு? அந்த அளவுக்கு நேற்று எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இருக்கிற ஒரு இது மாதிரி இறங்குன மாதிரி இருந்துச்சு. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா தூக்கி பார்த்தீங்களா? கையில நல்ல சோமாய் சாமை. கால் பிளஸ் யூ. என் பேர் வந்து சுமதி மரியாள். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க? திருவள்ளூர் மாவட்டம். உங்களுக்கு என்ன அற்புதம் நடந்துச்சு? எனக்கு வந்து இந்த கண்ணில் வந்து 1 வருஷத்துக்கு மேலே தண்ணி வடிஞ்சுட்டே இருந்தது. எப்பவும் வடிஞ்சிட்டே இருக்குமா? வடிஞ்சிட்டே இருக்கு. ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? அது வந்து எப்பயாச்சும் வடியும். போயிட்டு டாக்டர் செக் பண்ண புற வளர்ந்துருந்தா கண்ணு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போகல, ஜெபிச்சுட்டு இருந்தேன். அற்புத பெருவிழாக்கு வரதுக்கு 7 நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டோம். அது சனிக்கிழமையே நாங்கள் காலையில் வந்துட்டோம். இதில் ஜெபிச்சு, ஆண்டவர் எனக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை கொடுங்க, கண் பிரச்சனைக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு அந்த தண்ணி வடிகிறது வடிகிறதே இல்லை. எத்தனை நாள் ஆச்சு சுகமாகி? எத்தனை நாள் ஆச்சு? 2 நாள் ஆயிடுச்சு. 2 நாளா எந்த நீர் வடிகிறது இல்லை. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஆமென். என் பேர் வினோலின், வேலூர்ல இருந்து வரேங்க. என்ன அற்புதம்? என் பொண்ணுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கன்ஜக்டிவைட்டிஸ் கண்ணு வலி வந்துச்சு. அந்த எந்த கண்ணுல? 2 கண்ணுலயுமே வந்துச்சு. லெஃப்ட் கண்ணில் வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருந்துச்சு. அந்த கன்ஜக்டிவைட்டிஸ் வந்து யூஸ்வலாக 1 வீக்கில் எல்லாருக்குமே நல்லாயிடும். இவளுக்கு 3 months ஆயும் அந்த இன்ஃபெக்ஷன் கண்ணில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க டாக்டர் கிட்ட போனால் ட்ராப்ஸ் கொடுப்பாங்க. 1 month கழிச்சு வந்து வாங்க ரிவ்யூ வாங்க அப்படின்வாங்க. ஆமாம், கண் வலி அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது, வலி இல்லை, ஆனால் அவளுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது. கண்ணு தேய்ச்சிக்கிட்டே இருப்பா. நேற்று மத்தியானம் சுகமளிக்கும் ஆராதனையில் வந்து பிரதர் சொன்னார், உங்களோட நீங்கள் மனம் திரும்புங்க, அப்போ தான் உங்கள் மகளோட வலிகள் எல்லாம் வேதனைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் என் ஆண்டவருக்காக என்னை ஒப்பு கொடுத்து என்னால் ஜெபிக்கவே முடியாது. ஜெபிச்சா வந்து எனக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்துடும். கண்டினியூஸாக ஒரு 1/2 hour கூட என்னால் ப்ரேயர் பண்ண முடியாது. ப்ரேயர் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணால் ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் எனக்கு வந்துடும். ஆனால் நேற்று என்ன நான் ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். என் மகளுக்கு ஒரு சுகத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபித்தேன். ஏசப்பா வந்து என் மகளுக்கு வந்து சுகத்தை கொடுத்து கண்ணு நேற்றுலேருந்து அவள் கண்ணு தேய்க்கவே இல்லை. நேற்று அபிஷேக பெருவிழா நேரத்தில் எனக்கும் என்ன நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க ஏசப்பா அப்படின்னு நான் ஜெபித்தேன். ஏசப்பா வந்து மோகன் அங்கிள் சொன்ன மாதிரி எல்லா அபிஷேகத்தையும் எனக்கு கொடுத்தாரு. மன்றாட்ட ஆவின் அபிஷேகம் கொடுத்தாரு, ஜெப ஆவின் அபிஷேகம் கொடுத்தாரு, அக்கினி அபிஷேகம். என் மேலே ஏதோ அக்கினி நிரம்புற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னையே அறியாமல் என்னை தேம்பி நான் அழுத அந்த ஜெப வேறையில் என்னை அற்புதமாக என்னை அபிஷேகம் பண்ணிட்டாரு. என் மகளுக்கும் கண்ணு நேற்றுலேருந்து தேய்க்கல. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் மகிமை செலுத்துங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சந்திரா, பெரம்பலூர் மாவட்டம். என்ன அற்புதம் நடந்துச்சு? 6 நாள் ஆச்சுங்க வந்து எனக்கு இந்த இடுப்புக்கு கீழே அந்த காலில் இருந்து நரம்பெல்லாம் சுருண்டு இருக்கும். இப்போ டாக்டர்கிட்ட போகும்போது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு காலமா கஷ்டப்பட்டீங்க? 3 வருஷம் இருக்கும். 3 வருஷம். ஆமா. சரி, என்ன நடந்துச்சு? இங்கே நேற்றுக்கு அபிஷேகத்தில் ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் இறங்கி அதுலேருந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 3 வருஷமா இருந்த பிரச்சனையை ஆவியானவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். உங்க பேர் என்னம்மா? பேரு தனவதி. எந்த பாண்டிச்சேரி? பாண்டிச்சேரி. என்ன அற்புதம்? 8 வருஷமா மன அழுத்தம். ஆமா, நெஞ்சு எப்போதும் அழுத்தமாவே இருக்கும், டிப்ரெஷனாவே இருக்கும், எந்த வேலையும் செய்ய முடியாது, வீட்டுல ஒரு சந்தோஷமே இல்லை. நடந்துச்சு நேற்று அபிஷேக பெருவிழால அங்கிள் மோகன் அங்கிள் நேற்று நைட்டு அபிஷேக பெருவிழால மோகன் அங்கிள் ஜெபிக்கும் போது வல்லமை இறங்கி விடுதலை ஆட்டி நல்லா மூச்சு விட இருக்கிறீங்க. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. கோயில்பட்டி பன்னீர்செல்வி. பன்னீர்செல்வி, என்ன அற்புதம் நடந்துச்சு? ஆண்டவருக்கு ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிச்சேன். 3 அபிஷேகத்தால என்ன நிரப்புனார் நேற்றுக்கு. ஆமென் ஆமென். என் பேர் கவிதா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? வேலூர்ல இருந்து வந்திருக்கேன். என்ன அற்புதம் நடந்துச்சு? எனக்கு 3 years வந்து கண்ணில் வந்து டியூப் இருந்தது. இதில் வந்து
டிவி கண்ணில் டிவி. ஆமா, இது வந்து 1000ல வந்து ஒருத்தருக்கு அந்த டிவி நோய் வரும். எந்த கண்ணுல? 2 கண்ணுமே எனக்கு பிரச்சனை. எனக்கு வந்து கண்ணாடி இல்லாம என்னால வந்து பார்க்க முடியாது. எனக்கு வந்து கண்ணு வந்து ரொம்ப பெயினா இருக்கும், கண்ணு வந்து குத்துற மாதிரி இருக்கும். கர்த்தர் வந்து எனக்கு வந்து கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்னஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அழுகுன மாதிரி வந்து தண்ணி வஞ்சினே இருக்கும். அந்த கண் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுனாக்கா 3 வருஷமா என்ன நடந்துச்சு ஜெப நேரத்தில்? சுகமளிக்க பெருவிழாவில் வந்து பிரதர் என் பேரை சொல்லி வந்து ஜெபம் பண்ணாரு. கவிதான்னு கூப்பிட்டாரு. அது என் பேரத்தில் உனக்கு கண்ணில் வந்து இது போல பிரச்சனை இருக்குது, உனக்கு வந்து கண்ணில் வந்து வலி இருக்குது, உனக்கு கண்ணில் வந்து இது போல வந்து குத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு என் ப்ராப்ளம் எல்லாம் சொல்லி வந்து கர்த்தர் இப்போ உனக்கு வந்து பரிபூர்ண சுகத்தை வந்து கட்டளிடுறான்னு சொல்லிட்டு பிரதர் என் பேரை சொல்லி கூப்பிட்டு கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளிட்டாரு. பரிபூர்ண சுகம். இப்ப கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் கண்ணாடி இப்போ போடல. இப்போ 2 டேஸாக நான் வந்து ஐ ட்ராப்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே. ஆனால் 2 டேஸாக வந்து கண் ட்ராப்ஸில் வந்து ஐ ட்ராப்ஸும் உள்ள நான் வந்து 4 hours ஒன்ஸ் வந்து ஐ ட்ராப்ஸ் விடணும். நான் சுத்தமாக ஐ ட்ராப்ஸை விடலை, கண்ணாடியும் போடல. என்னால் வந்து பைபிள் படிக்க முடியாது என்னால் வந்து கண்ணாடி இல்லாமல். ஆனால் இங்கே வந்து காலைல வந்து வர்ஷிப் முடிச்சுட்டு வந்து 4 அதிகாரம் வந்து பைபிளை படித்து கர்த்தர் வந்து கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ரைச்சல் ஐயா, எனக்கு 2 வருஷமாக கேன்சர் நோயிச்சு. கேன்சர் யார் சொன்னா? ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணீங்களா? பண்ணதுக்கு நீ பொழிக்கிறது இல்லம்மா, 4வது ஸ்டேஜ்ல இருக்குதுன்னு சொல்லி 4th ஸ்டேஜ்ல இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, ஆபரேஷன் தியேட்டருக்கு போய் வாபஸ் அனுப்பிட்டாங்க. நீ பொழிக்கிறது இல்லப்போ அவ்வளவுதானே. சரி, வேதனையோட வந்தீங்களா? என்ன நடந்துச்சு? அப்புறமா ஐயா அங்க பேலஸ்க்கு வந்திருந்தாங்க. அப்ப நான் சாப்பாடு கூட சாப்பிடுறதுக்கு ஆவறதில்ல, பேதி வாந்தி இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. சாப்பாடு தூக்கின போன ஐயா அங்க பேலஸ்ல இப்ப 2 நாள் கூட்டம் வச்சாங்க பாரு. அப்போ கண்ணீரோட பெங்களூர்ல கண்ணீரோட ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லை, உன்னை விட்டா எனக்கு நீ தான் சுகப்படுக்கணும். கண்ணீரோட ஜெபம் பண்ணின்னு இருக்கும் போது ஐயா கேன்சருக்காக ஜெபம் பண்ணியிருந்தாங்க. கேன்சருக்கு கட்டிங்க மரியாதைனாங்க. அப்போ என்ன நிந்தி ஒன்னவோ போக மாதிரி ஆயிடுச்சு. அப்போத்துலேருந்து நான் வைரோப்பி சாப்பிட்றேன், நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்க எவ்வளோ பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சிருக்காரு. கேன்சர் 4th ஸ்டேஜ், ஆப்ரேஷன் தியேட்டர் வரைக்கும் கொண்டு போய் நீங்கள் பிழைக்க வாய்ப்பே இல்லைன்னு திருப்பி அனுப்பிட்டாங்க. இதே மாதிரி கூட்டத்தில் பெங்களூர் நடந்த அற்புத பெருவிழாவில் கலந்து கொண்டு ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் இன்னைக்கு ஜீவனோட இந்த கேன்சர் வந்ததற்கு அறிகுறியே இல்லாமல் நம் நடுவில் சாட்சியாக நிறுத்தி இருக்கிறாங்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. ஆமே. நான் வந்து சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம். எனக்கு 20 வருஷமாக பயங்கரமான உடம்பு ஃபுல்லாக வலி, நைட்டில் தூக்கமே இருக்காது. நான் வந்து பிப்ரவரி மாதம் ஃபஸ்ட்டு வந்தேன். அப்போது நான் ஜெபிச்சதில் எனக்கு அந்த வலியெல்லாம் நீங்கி நைட்டு நான் போனதுல இருந்து நைட்டில் நல்ல வந்து எனக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனை மோஷன் 5 நாள் என்னால் உட்காந்துருக்கு, பயங்கர எரிச்சலாக இருந்தது. நேற்று வந்து எண்ணெய் தடவிட்டு எண்ணெய் தடவினாங்க. அதுக்கப்புறம் நான் யூஸ்வலாக கீழே உட்காந்து தான் அந்த பயங்கரமான எரிச்சல். ஆனால் என்னால் சாட்சி சொல்ல வர முடியல. பக்கத்தில் இருக்கிற பொண்ணுக்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு அவ்வளோ எரிச்சல், நான் இப்படி உட்கார முடியாது, இப்படி எல்லாம் உட்காந்து பைல்ஸ் இல்லை. ஆனால் அந்த வீக்கம் வந்து எரிச்சல், பிளட்டு கூட வந்துட்டு 6 வருஷமா. 6 வருஷமா நேற்றையிலேருந்து சுகம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. தேன்மணி வாசகுமார், சென்னையிலேருந்து வரோம். 8 வருஷமாக என்னோட பெரிய மகளுக்கு வந்து கர்ப்பத்தின் கனி இல்லாமல் இருந்தது. நான் வந்து அந்த ஜனவரி 24 அற்புத பெருவிழாவில் வந்து எனக்கு கர்ப்பத்தின் கனி தேவனுடைய சித்தத்தின்படி உங்களுடைய சித்தத்தின்படி கேட்டபடி வளர்க்க ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா நான் இங்கே வந்து சாட்சி சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன். 100 பைபிள் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். கடவுளின் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு மார்ச் 20ஆம் தேதி கர்ப்பத்தின் கனி கிடைத்ததுன்னு சொன்ன அந்த நல்ல செய்திகளை கொடுத்தார். நவம்பர் 9ஆம் தேதி அவளுக்கு சிசேரியன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதுக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். அப்புறம் பிரதர் அப்போ மார்ச் 8 அன்னைக்கு முழு இரவு ஜெபத்துக்காக சென்னைக்கு வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் ஹஸ்பண்ட் டாக்டர் வாசமாரி இவங்க எப்போ போவாங்க, போய் பிரதர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தாங்க. கடவுள் எங்களுடைய எல்லாருடைய விண்ணப்பத்தையும் கேட்டு நவம்பர் 9th 2024 ஒரு குழந்தை ஒரு அற்புதமான எம்மா மிஷல்ங்கிற எனக்கு ஒரு நல்ல ஒரு தேவதை எங்களை கொடுத்துருக்கிறாரு. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. 8 வருஷமாக எங்கேயுமே எனக்கு சொன்ன ஒன்று தான், என்னால் கர்ப்பம் தரிக்க முடியாது, என் யூட்ரஸ் அவ்வளோ வீக்காக இருக்குது, கன்சல்டன்ஸ் அவ்வளோ பேர் சொன்னது தான். நான் இன்னமும் ஆச்சரியப்படுவேன் எப்படி கடவுள் எனக்கு கொடுத்தாங்கன்னு.
இவன் வந்து அவ்வளோ பெரிய ஒரு மிராக்கிள். ஆமென் ஆமென் ஆமென். உங்க பேர் என்னம்மா? என் பேர் மெர்சி பியூலா. எந்த ஊர்ல தென்காசி இருந்து? மாவட்டம் சிவகிரியிலேருந்து வரேன். என்ன அற்புதம் நடந்துச்சு? 3 வருஷமா எனக்கு ஃபிட்ஸ் வியாதி இருந்துச்சு. ஃபிட்ஸ் 2 டைம் அடிக்கடி வரும். ஒரு வேளை நான் மாத்திரை போடலைனாலும் அந்த கொஞ்ச நேரத்தில் 2 மணி நேரத்துக்குள்ளே வந்துடும். போன வருஷம் இதே மீட்டிங்கில் நான் ஒரு வாரத்தில் வந்து நான் 3 வேளையும் உபவாசத்தோட 3 நாளும் உபவாசத்தோட இருந்து ப்ரேயர் பண்ணேன். சுகமளிக்கு விழாவில் நான் மாத்திரை ஒரு நாள் கூட போட மாட்டேன். இங்கே வந்ததுலேருந்து நான் மாத்திரையே போடவே இல்லை. நான் விசுவாசத்தோட ஏசப்பா எனக்கு நீங்கள் சுகம் கொடுத்தே ஆகணும். அப்போ அங்கிள் வந்து ப்ரேயர் பண்ணாங்க. இந்த மாதிரி ஃபிட்ஸ் வியாதியிலேருந்து சுகமளிக்கிற விழா அப்போ ப்ரேயர் பண்ணாங்க. அப்போ நான் இங்கே வந்து நான் ப்ரேயர் பண்ணேன். நான் உங்களை நம்பி நான் விசுவாசத்தோட மாத்திரை டெய்லியுமே டாக்டர் போடணும்னு சொன்னாங்க. நான் இனிமேல் மாத்திரை போட மாட்டேன் ஏசப்பான்னு சொல்லியிருக்கேன். இதோட எனக்கு 1 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் கூட ஏசப்பா எனக்கு அந்த வலிப்பு வியாதி எனக்கு வராத அளவுக்கு ஏசப்பா நல்ல நல்ல ஆர்ப்பரித்து சகோதரர் மோகன் லாசரஸ் அவர்கள் 6 நாட்கள் நடைபெற்ற ஆசீர்வாத பெருவிழாக்களில் தேவன் செய்த அற்புதங்களுக்காக நன்றி சொல்லி ஸ்தோத்திர ஜபங்களை ஏறெடுத்தார்கள். இறுதியாக சகோதரர் மோகன் லாசரஸ் அவர்கள் அற்புதம் வேண்டுமா ஸ்தோத்திரியுங்கள் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அது தேவனுக்கு சித்தம். தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்தாலே ஆண்டவரிடத்திலிருந்து சுலபமாய் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களுக்கு ஆண்டவர் மகிழ்ச்சியோடு அற்புதங்களை செய்வார். என்றால் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படிக்குத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் சித்தத்தை என் பிள்ளைகள் செய்வார்கள், என் விருப்பத்தை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லி நம்பித்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போ தேவனுக்கு சித்தம் என்ன? எல்லாவற்றிலேயும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவது. பிரச்சனை, போராட்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள் எல்லாவற்றிற்காகவும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது. ஏனென்றால் அவருக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கப் போவது இல்லை. அதனால் நாம் எல்லாவற்றிலேயும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். வெளிநாட்டிலே நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு முறை ஒரு புஸ்தகத்திலே நான் வாசித்தேன். வெளிநாடு ஒன்றிலே ஒரு குடும்பத்தார், நல்ல விசுவாச குடும்பத்தார், அந்த கணவன் மனைவிக்கு ஒரே ஒரு மகள். அந்த மகள் வாலிப மகள். அந்த குடும்பத்தார் இயேசுவை விசுவாசிக்கிறவங்க, இயேசுவை நேசிக்கிறவங்க, ஆண்டவர் மேல் அன்புள்ளவர்கள். அந்த மகளுக்கு, இந்த வாலிப வயசில் இருந்த மகளுக்கு திடீரென்று ஒரு நாள் மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டது. மனநிலை பாதிக்கப்பட்டதுனால இந்த பெற்றோர் ரொம்ப துக்கம் அடைந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. ஃபேமிலி டாக்டர் பார்த்துட்டு சொன்னாங்க, இது மென்டல் இல்னஸ், மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டது, அதற்கான ஆஸ்பத்திரிக்கு தான் அழைச்சிட்டு போனேன்னு சொல்லி மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த ஆஸ்பத்திரி, அதுக்காக வைத்தியம் செய்கிற ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. அவங்க அந்த மகளை பரிசோதித்து விட்டு, இவளுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய பாஷையில் சொன்னால் பைத்தியம் பிடித்திருக்கிறது, மனநிலையில் பாதிப்பு, அதனால் ஆஸ்பத்திரியில் வைத்து அவளை கவனிக்க வேண்டும், வீட்டில் வைக்க முடியாது, இங்கே விட்டுட்டு போங்க, நாங்கள் அப்பப்போ இம்ப்ரூவ்மெண்ட்டை தெரியப்படுத்துகிறோம். இது எப்போ சுகமாகும்? சில வாரங்களாகலாம், சில மாதங்களாகலாம், சில வருடங்கள் கூட ஆகலாம், எங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் வைத்து கவனிப்போம், நீங்கள் தைரியமாக போங்கன்னு சொல்லி அனுப்பினாங்க. இந்த பெற்றோர் வீட்டுக்கு வந்தாங்க. சில நாளாய் வீட்டில் அவங்களுக்கு துக்கம். தன் மகள் இல்லாத வீடு, மகளை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு வந்திருக்கிறோம், மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, எப்போ சுகமாகுன்னு தெரியலன்னு வேற சொல்கிறாங்க. ஒரே மகளை இந்த மாதிரி ஒரு ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு வந்தால் அந்த பெற்றோருக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப துக்கம், மனதளவில் பாதிப்பு, அவங்களால சாப்பிட முடியல, தூங்க முடியல, வீட்டுக்குள்ளேயே அந்த வீட்டுக்குள்ளே கலங்கி கொண்டு இருந்தாங்க. சில நாட்கள் கழிந்தது. ஒரு நாள் நினச்சாங்க, நம்ம இப்படியே துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்,
நம்முடைய போதகர் பாஸ்டர், நம்முடைய சபை பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட போனாங்க. அவர் வரவேற்று உட்கார வைத்து பேசினார். அவர் சொன்னாங்க, எங்களுடைய மகள், ஒரே மகளை நாங்கள் மென்டல் ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு வந்திருக்கிறோம். அவளை அந்த ஆஸ்பத்திரியில் மருத்துவத்துக்காக விட்டுட்டு வந்திருக்கிறோம். எப்போ சுகமாகன்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒரே மகளை இந்த மாதிரி மென்டல் ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு வந்து எப்படி நிம்மதியாக இருக்கிறது ஐயா என்று சொல்லி துக்கத்தோடு சொன்னாங்க. அப்போது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்பதாக சொன்னாங்க. அந்த ஊழியக்கார சபை பாஸ்டர் சரி நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து ஒரு ஜெபம் பண்ணினாங்க. ஜெபம் பண்ணிட்டு அந்த தேவ மனிதர் சொன்னார், நீங்கள் வீட்டுக்கு போய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன எங்களால் ஜெபிக்க முடியல, எப்படி எங்கள் பிள்ளைக்காக ஜெபிக்கிறது இந்த சூழ்நிலையில்? அவர் சொன்னார், நீங்கள் ஜெபம்லாம் பண்ண வேண்டாம், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உன் மகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டவரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொன்னார். பாஸ்டர் இப்படி சொன்ன உடனே இவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம். என்னடா அது மகளை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு வந்திருக்கிறோம், அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மகளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்காக ஸ்தோத்திரம், மகளை ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு வந்திருக்காக்கா ஸ்தோத்திரம் அப்படின்னு எப்படி துதிக்க முடியும்? நம்ம ஒரு விடுதலை வேணும், சுகம் வேணும்னு ஜெபிக்கன்னு சொன்னால் பரவாயில்ல, ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அவர் சொன்னார், எல்லாவற்றிலையும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறதுன்னு சொல்லி அந்த வசனத்தை எடுத்து காண்பித்து எல்லாவற்றிற்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும், என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். இவங்களுக்கு ரொம்ப துக்கம். வீட்டுக்கு வந்துட்டாங்க. கணவன் மனைவி 2 பேரும் பேசினாங்க. என்ன தனக்கு வந்தால் தானே தெரியும், பாஸ்டருடைய மகளுக்கு அப்படி வந்தால் தானே அந்த கஷ்டம் தெரியும். நம்முடைய ஒரே மகளை மென்டல் ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு வந்திருக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க, ஆண்டவருக்கு அதுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லுகிறாரே அப்படின்னு பாஸ்டர் மேலே கொஞ்சம் வருத்தம். அப்படியே சில நாட்கள் கழிந்தது. ஒரு நாள் அவருடைய மனைவி சொன்னாங்க, பாஸ்டர் துதிக்க தானே சொன்னார், கஷ்டப்படுற மாதிரி ஒன்றும் சொல்லலையே, உங்கள் மகளுக்காக உபவாசம் பண்ணுங்க, இவ்வளோ காணிக்க கொடுங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு எதுவும் சொல்லலையே, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, என்ன நடந்தாலும் துதிங்கன்னு பைபிள் வசனத்தை தானே சொல்கிறாரு, சரி நம்ம துதிச்சு பார்க்கலாமே அப்படின்னு அந்த மனைவி சொன்ன உடனே அந்த தகப்பனார் கணவருக்குள்ள ஒரு மாற்றம். சரி, ஒரு தேவ மனிதர் நம்முடைய பாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க, அதனால் நம்ம அதை செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி கணவன் மனைவி 2 பேரும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே எங்களுடைய மகளுக்காக ஸ்தோத்திரம், எங்களுக்கு ஒரு மகளை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், இதுவரைக்கும் அவளை ஆரோக்கியமாய் காத்து கொண்டீரே ஸ்தோத்திரம், இப்பொழுது அவருடைய மனநிலைமையில் வந்திருக்கிற பாதிப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், அவளை ஒரு நல்ல ஆஸ்பத்திரியில் சேர்க்க வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே என் மகளுக்காக அவள் கடந்து செல்கிற பாதைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தார். சந்தோஷமாக துதிக்க ஆரம்பித்தாங்க. உமக்கு தெரியாமல் எதுவும் என் மகளுக்கு நடக்காது, இதுக்குள்ளே ஏதோ ஒரு நன்மையை நீங்கள் வச்சிருக்கிறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் மகளை நீங்கள் சுகமாக்குவீங்க ஸ்தோத்திரம், விடுதலை கொடுப்பீங்க ஸ்தோத்திரம். அவ்வளோதான். அப்படியே துதிக்க ஆரம்பித்தாங்களா, பரிசுத்தாவில நிரம்பி மகிழ்ச்சியோடு துதிக்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் நன்மை தான் செய்வீங்க, தீமை செய்ய மாட்டீங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லி மகளுக்காக நல்லா துதிக்க ஆரம்பித்தாங்க. வெகு நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து முடித்தாங்களா, அவங்களுக்கு மனதுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். சரி, ஆண்டவருடைய வசனத்தின்படி நாம் எல்லாவற்றிற்காக துதிக்கணும்னு சொன்ன மாதிரி மகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டோம் அப்படின்னு நினச்சி ஜெபத்தை விட்டு எழும்பி அப்படியே அவங்க பேசி கொண்டிருந்த சமயம் அங்கேருந்து ஒரு ஃபோன் வருது. மகள் இருந்த ஆஸ்பத்திரியிலிருந்து ஒரு ஃபோன் வந்தது. உடனே நீங்கள் புறப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு வாங்க என்பதான செய்தி. உங்கள் மகள் காரியமாக பேசணும், உடனே வாங்கன்னு கூப்பிட்டாங்க.
என்னடா ஆச்சு, இப்போ தான் ஆண்டவரை துதித்தோம், அதுக்குள்ளே ஒரு நியூஸ் வருதுன்னு சொல்லி அவங்க அவசரமாக கார் எடுத்துக்கொண்டு அந்த மென்டல் ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. மகளை வைத்திருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. அங்கே டாக்டர்ஸ் டீம் உட்காந்து இவங்களோட பேசினாங்க. என்ன விஷயம், நீ பதறிக்கிட்டே போனால் உங்கள் மகளுக்கு வந்திருக்கிற அந்த பிரச்சனை, அந்த மனநிலை பாதிப்பு ரொம்ப வித்தியாசமானது, அது ரொம்ப நாள் ஆகும் அவளை சுகமாக்க, அப்படி தான் நாங்கள் நினைத்தோம். அதனால தான் உங்கள்கிட்ட ஒன்றுமே ஆரம்பத்தில் சொல்லலை. ஆனால் இன்றைக்கு திடீரென்று அவளுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. நார்மலாக பேசுகிறாள், நார்மலாக நடக்கிறாள், அவருடைய மனநிலை பாதிப்பை மாறிவிட்டது, புது மனுஷியாக இருக்கிறாள். அல்லேலூயா. எங்களுக்கே விளங்கலை. இப்போ நான் அவளை எல்லா விதத்திலும் பரிசோதித்து பார்த்தால் மனநிலை பாதிக்கப்பட்டதற்கான சின்ன அடையாளம் கூட இல்லை. 100க்கு 100 மகள் சுகமாகி இருக்கிறாள். இது எங்களாலேயே நம்ப முடியல. இவ படிப்படியாக சுகமாவாள் என்று தான் நாங்கள் நினைத்தோம். எப்படி இந்த மாற்றம் எங்களால் புரிந்து கொள்ள முடியலை. அதனால தான் உங்களை வர வைத்தோம். உங்களுடைய மகளோடு பேசுங்கன்னா அவர் நார்மலாக சந்தோஷமாக பெற்றோரோடு பேசினாள். அப்போ தான் அவனுக்கு தெரிந்தது, எப்போ நம்ம துதிக்க ஆரம்பித்தோமோ அப்போ மகளுக்கு விடுதலை உண்டாக ஆரம்பித்தது. எப்போ அவங்க தேவனை துதிச்சாங்களோ அப்போ மகளுக்குள்ளே விடுதலை உண்டாகிவிட்டது, சுகம் உண்டாகிவிட்டது. அவர் ரொம்ப சந்தோஷமாய் வந்து பாஸ்டர் இடத்துல போய் நன்றி சொன்னாங்க. நீங்கள் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எங்களுக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு. உங்கள் மகளுக்கு வந்தால் தானே தெரியுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் துதிக்கும் போது இவ்வளோ பெரிய அற்புதத்தை இயேசு செய்திருக்கிறார், அதனால் உங்களுக்கு நன்றின்னு சொல்லி தேவனை துதித்தாங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வியாதி, பிரச்சனை, போராட்டம், நஷ்டம், இழப்பு, அவமானம் எல்லாவற்றிற்கும் அவங்களால தேவனை துதிக்க முடியுமா? பதிலே இல்லையே. உங்களால் துதிக்க முடியுமா? அற்புதம் நடந்தால் துதிக்கலாம். வியாதி வந்தால் எப்படி துதிக்கிறது? சுகம் உண்டானா துதிக்கலாம். வியாதி வந்தால் எப்படி துதிக்கிறது? விடுதலை வந்தால் துதிக்கலாம். பிசாச போராட்டம் இருந்தால் எப்படி துதிக்கிறது? இதான மனசில் தோணும். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? எல்லாவற்றிற்காகவும் தேவனை துதியுங்கள். அப்போ என்ன நடந்தாலும் துதிக்கணும்ல. இந்த பிரச்சனைக்காக ஸ்தோத்திரம், இந்த வியாதிக்காக ஸ்தோத்திரம். ஏன் வியாதிக்காக துதிக்கணும்? அந்த வியாதியின் மூலம் இயேசு மகிமைப்பட போகிறார். அதில் அற்புத சுகம் வரும் பொழுது இயேசுவை நீங்கள் மகிமைப்படுத்துவீங்கல்ல. அப்போ நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. முடிவு நன்மையாய் இருக்க போகிறது. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. நீங்க துதிக்க 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 அற்புதம் நடக்க போகிறது. எல்லாவற்றிற்காக ஆண்டவரை துதிக்க வேண்டும். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதன் மூலமாக உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். உபத்திரவத்துக்காக தேவனை துதிக்கணும். அந்த உபத்திரவத்தின் மூலமாக தான் நம்ம ரட்சிப்புக்குள்ளே அநேகர் வருகிறோம். அந்த உபத்திரவப்படும் பொழுதுதான் என்கிட்ட என்ன குறை இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கிறோம். நம்மை சரிப்படுத்தி கொள்ளுகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் வருகிறது. அப்போ உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கங்கள் எல்லாவற்றிற்காக கர்த்தரை துதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்படியே கரமுறைத்தை துதிங்க பார்க்கலாம். 2 நிமிஷம். இயேசுவே, இந்த பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம், இந்த வியாதிக்காக ஸ்தோத்திரம், இந்த போராட்டத்திற்காய் ஸ்தோத்திரம், இந்த உபத்திரவத்திற்காய் ஸ்தோத்திரம். இது முடிவு நன்மையாய் இருக்க போகிறது. அற்புதம் நடக்க போகிறது. விடுதலை உண்டாக போகிறது. நான் உம்மை துதிக்கிறேன் இயேசுவே, உம்மை துதிக்கிறேன் இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். முழு இருதயத்தோட துதிங்க. இப்பொழுது அற்புதம் நடக்க ஆரம்பித்து விட்டாரு. விடுதலை உண்டாக ஆரம்பித்து விட்டாரு. நீங்க துதிக்க துதிக்க ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். நீங்கள் இன்றைக்கு அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். வேதத்தில் இந்த ஒரு பகுதியை தியானித்து நம்ம ஜெபிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள்.
காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் 2 ஊழியக்காரர்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அப்போ 3 விதமான அற்புதங்கள் நடக்கிறது. அந்த காரியம் இன்றைக்கு இங்கே நடக்க போகிறது. பவுலும் சீலாவும் 2 ஊழியக்காரர்கள், அந்த 2 பேரும் ஆண்டவர் ஒரு தரிசனத்தில் காண்பித்து மக்கதோனியா நாட்டுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வரும்படி அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த 2 பேரும் தேவ சித்தத்தின்படி மக்கதோனியா நாட்டில் இருக்கிற பிலிப்பு என்கிற பட்டணத்துக்கு போகிறாங்க. பிலிப்பி பட்டணம் ரோமர்கள் தாணையம் இருக்கிற ஒரு இடம், ரோமர்களுக்கு முக்கியமான ஒரு பட்டணம். அந்த பட்டணத்திற்கு இவங்க போகும்போது ஒரு ஆற்றங்கரையில் போய் ஜெபம் பண்ணுகிறார்கள். அங்கே ஜெபம் பண்ண கூடி வருவாங்க, வழக்கமாக போய் ஜெபம் செய்வாங்க. அதில் வரக்கூடிய மக்களுக்கு இயேசு பற்றி சொல்லுவாங்க. அதில் லீதியாள் என்கிற ஒரு பெண், அவள் ஒரு பிஸ்னஸ் உமன். அந்த நாட்களிலேயே பெரிய பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருந்தவள் தான் லீதியாள். அவள் அந்த வசனத்தை கேட்டபோது ஆண்டவர் அவளுடைய உள்ளத்தை திறந்தார். அவள் ரட்சிக்கப்பட்டாள். அவள் ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த தேவ ஊழியக்காரர்களை, நீங்கள் எதுக்கு எங்கெங்கே தங்கியிருக்கிறீங்க, எங்கள் வீட்டில் தங்கியிருங்க, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா வாங்க, நான் உங்களை கவனித்து கொள்கிறேன்னு சொன்ன உடனே பவுலு சீலாவும் அவனுடைய டீம், அந்த குழுவினரும் அவள் வீட்டில் போய் தங்கியிருக்கிறாங்க. அவங்க தினந்தோறும் ஜெபம் பண்ணுவதற்கு ஆற்றங்கரைக்கு போவாங்க. அந்த பட்டணத்தில் ஒரு 6 ரிவர் ஓடிக்கொண்டு இருந்திருக்கிறது. அங்கே போய் ஜெபம் பண்ணுவாங்க, சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க. அவங்கெல்லாம் ஒரு டீமாக போகிற சமயத்தில் அந்த ஊரில் குறி சொல்லுகிற ஆவியை கொண்ட ஒரு பெண், குறி சொல்லுகிற ஆவியை கொண்ட ஒரு பெண், வேதம் சொல்லுகிறாரு 16வது வசனத்தில், ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண், குறி சொல்லுகிற ஒரு ஏவுதலை கொடுக்கிற ஒரு ஆவி, குறி சொல்லுகிற ஆவி. நல்ல கவனிங்க, அந்த காலத்திலேயே இந்த குறி சொல்லுகிற ஆவி கிரியை செய்திருக்கிறது. அது ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தா ஸ்பிரிட் ஆஃப் பைத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறார். பைத்தான்னா மலைப்பாம்புக்கு தான் பைத்தான்னு சொல்லுவாங்க. அது ஒரு பாம்பின் ஆவி. குறி சொல்லுகிற ஆவி சர்ப்பத்தின் ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, ஏமாற்றுகிற ஆவி. இவளை வைத்து கொஞ்சம் பேர் பிழைத்து கொண்டிருந்தாங்க. அவளை அடிமை மாதிரி வச்சு சில எஜமான்கள் குறி சொல்கிறது சும்மா சில காசு தச்சனை வை, காசு வச்சா குறி சொல்லுவாங்க. அப்போ நிறைய வருமானம் அவளை வைத்து இந்த எஜமான்களுக்கு கிடைத்தது. அவள் குறி சொல்கிற ஆவியை வச்சு நிறைய பணம் சம்பாதிச்சாங்க. இப்போவும் பாருங்கள், கிராமங்களில் குறி சொல்கிறவங்க இருப்பாங்க, ஏன் பட்டணங்களில் கூட இருக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆனால் குறி சொல்லுவாங்க. சிலர் இரவு நேரத்தில் குறி சொல்லுவாங்க. அவங்க வர சொல்லுவாங்க, இந்த டைமுக்கு வாங்க, அப்போ இவ்வளோ பணம் கட்டுங்க. முதல்ல பணம் வைக்கணும், பணம் கட்டினா தான் குறி சொல்லுவாங்க. இந்த குறி சொல்கிற ஆவி இருக்கு பாருங்கள், ரொம்ப தந்திரம். அது பாம்பின் ஆவி, சர்ப்பத்தின் ஆவி. இந்த பிசாசுக்கு எப்போவுமே நடந்து முடிந்த காரியம் தெரியும். அந்த அசுத்த ஆவி, பிசாசின் ஆவி பார்க்குதில்ல, உங்கள் வாழ்க்கையில் நடந்து முடிந்த காரியம் அதற்கு நல்லா தெரியும். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை, உங்கள் வீட்டில் சமீபத்தில் ஒரு மரணம் நடந்துச்சா, விபத்து எல்லாமே பிசாசுக்கு தெரியும். ஏன்னா அது நடந்து முடிந்தது. உங்கள் பக்கத்து வீட்டாருக்கு தெரிகிற மாதிரி அந்த ஆவிகள் எல்லாவற்றையும் அறியும், அதுக்கு தெரியும். ஆனால் நிகழ்காலத்தில் நடக்கிறதும், இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, வேலை செய்கிறீங்களா, பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, அதுவும் பிசாசுக்கு தெரியும். இதெல்லாம் பிசாசுக்கு தெரிகிற விஷயம். ஆனால் இனி என்ன நடக்க போகிற எதிர்காலம் தெரியாது. நல்லா அறிந்து கொள்ளுங்க, கடந்த காலமும் நிகழ்காலமும் பிசாசுக்கு தெரியும். வருங்காலம் இனி என்ன நடக்க போகிறது பிசாசுக்கு தெரியாது. ஆனால் இது மக்களை எப்படி ஏமாற்றும்னு சொன்னால், ஒரு ஆள் போன உடனே முதல்ல, நீ இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறல்ல,
ஆமாம் கரெக்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் இத்தனை பேர் தானே, ஆண்கள் இத்தனை பெண்கள் இத்தனை, ஆமாம் கரெக்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் சமீபத்தில் விபத்து ஏற்பட்டுச்சா? ஆமாம் கார் விபத்து ஏற்பட்டுச்சு, கரெக்டாக இருக்குது எல்லாமே. ஒரு 3-4 நடந்ததை சொன்ன உடனே இவங்க மனதில் என்ன வந்துடும்? இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான். பிசாசால் சாத்தானால் நடந்து முடிந்தது தெரிய முடியும். அதை வச்சு டக்கு டக்குன்னு சொல்லுவான். உடனே அவங்க மைண்டை கேப்சர் பண்ணிடுவான் பிசாசு. இப்போ நீ வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் தானே வேலை செய்கிற, நீ வேலை தேடி கொண்டு இருக்கிற, நீ ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிற. பிசாசுக்கு அது தெரியும். அது சொன்ன உடனே இவங்களை அவ்வளோதான், அப்படியே ஃப்ளாட் ஆகிடுவாங்க. அப்புறம் இனி என்ன நடக்க போகுதுன்னு ஒரு 10 சொல்லும். ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷனால் ஒரு ஆளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு கணிக்க முடியும். மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஆவியை கணிக்க முடியும். அது மனுஷனுக்கு தேவன் தந்த தீபம், ஓரளவுக்கு கணிக்க முடியும். அதுக்கு ஆவியான ஒரு கடவுளுடைய உதவியே தேவையில்லை. நமக்கு இயற்கையாகவே மனிதனுக்குள்ளே தந்திருக்கிற ஒரு ஆவி இருக்கிறாரு, அதை வச்சே ஓரளவுக்கு கணிக்க முடியும். இந்த ஆள் இப்படிப்பட்டவன், என்ன நடக்கும் என்பதை. அப்போ அந்த ஆவி, குறி சொல்லுகிற ஆவி ஒரு 10 சொல்லும். உனக்கு அது நடக்க போகுது, இதை நடக்க போகுது, இது நடக்க போகுது, அது 10ல் 2 நடந்த உடனேயே இவனுக்கு நம்பிக்கை வந்துடும். அது கரெக்டாக சொல்லிச்சு, அந்த ஆவி சொல்லிச்சு, அந்த குறி சொல்கிற ஆள் சொன்னாங்க அப்படின்னு அதை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. 8 நடக்காட்டாலும் பரவாயில்ல, 2 கரெக்டாக இருந்துச்சுல்ல, இதுதான் பிசாசுடைய தந்திரம். அப்படியே அவங்கள கவர் பண்ணி அடிமையாக்கிடுவான். முன்னால் நடந்தெல்லாம் கரெக்டாக தானே சொன்னாங்க, பிசாசுக்கு தெரியுமே. ஏன் உங்கள் வீட்டை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உங்களை பற்றி தெரியும். நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு விபத்து நடந்துச்சா, உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியும். இனி நடக்க போகிறதே தெரியாது. அதே மாதிரி சாத்தான், பிசாசு, அது ஒரு ஆவி, அது எல்லாருக்கும் தெரியும். எப்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் அறிவாரோ, நடந்து முடிந்ததெல்லாம் பிசாசுக்கு தெரியும். இனி நடக்க போகிறது அவனுக்கு தெரியாது. அதுதான் அவன் ஏமாற்றுவான். பொய்யானதை சொல்லி ஏமாற்றுவான். ஒரு 10 சொன்னால் 2 நிறைவேறினாலே மக்கள் ஏமாந்துருவாங்க. இதான் குறி சொல்லுகிற ஆவியனுடைய கிரியை. உண்மையாக நடந்ததை சொன்ன உடனே காசு கொடுத்துருவாங்க. 5000 கொடு, 10,000 கொடு, பாரு உன் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் சொல்லுதுன்னா உடனே கொடுத்துருவாங்க எல்லாமே. இந்த மாதிரி இதை வச்சு பணம் சம்பாதிப்பது குறி சொல்லுகிற ஆவியை வைத்து. அது ஒரு ஆவி. கடவுள் வந்து குறி சொல்லுகிறவர் அல்ல. நிறைய பலவிதமான கடவுளை மக்கள் வணங்குறாங்க. கடவுள் நம்பிக்கை பலருக்கு இருக்கிறாரு. கடவுள்னு சொல்லுகிற ஒருவர் குறி சொல்லுகிறவர் அல்ல. குறி சொல்லுகிறது ஆவி. அது ஒரு பிசாசின் ஆவி. அது தூண்டும். சொல்லப்பட்டிருக்கிறது குறி சொல்ல ஏவுகிற ஒரு ஆவி. அப்படியே ஏவும், இதை சொல்லு அதை சொல்லுன்னு உள்ளே இருந்து ஏவும். ஒரு பெண்ணுக்குள்ளே அந்த ஆவி இருந்து கிரியை செய்து கொண்டிருந்தது. அந்த ஆவி இப்போ இவங்க பவுலும் சீலாவும் அவங்கெல்லாம் ஜெபிக்க போகும்போது சொல்லுது, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று அவள் சத்தமிட்டாள். அந்த ஆவி சொல்லுது, இவங்க உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். அது உண்மையா பொய்யா சொல்லுங்க? கரெக்டு தானே? அவங்க உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். அவங்களோட பழகின எல்லாருக்குமே தெரியும். இவங்க ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர்கள் அப்படின்னு பிசாசு அந்த குறி சொல்கிற ஆவி சொல்லுது. இதுவும் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியுமே. ரட்சிப்பு சொல்லதான் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பிரசங்கத்தை கேட்கிறவங்களுக்கே தெரியுமே. அப்போ அந்த ஆவி கரெக்டாக தான் சொல்லுது. அதுக்கு தெரிந்ததை சொல்லுகிறாரு. இப்போது தொடர்ச்சியாக சொல்லுது. அது டிஸ்டர்ப் பண்ணுது. தொடர்ச்சியாக சொல்லி அநேக நாள் செய்து கொண்டு வந்தது. ஒரு நாள் பவுலுக்கு கோபம் வந்தது. கோபம் வந்து திரும்பி, நீ என்னை பற்றி சாட்சி சொல்கிறது? என் ஊழியத்தை பற்றி சாட்சி சொல்ல நீ யார்? நீ பிசாசு, நீ ஒரு ஆவி, சாத்தான், குறி சொல்லுகிற வஞ்சிக்கிற ஆவி. பேசாமல் இவளை விட்டு புறப்பட்டு போ, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன், கெட் அவுட். ஓ சொன்ன உடனே அந்த ஆவி போயிடுச்சு. அவ்வளோதான்.
என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவீர்கள் அப்படின்னு இயேசு சொன்னார்ல, இயேசுவின் நாமத்தில் இவளை விட்டு போ அப்படின்னு உடனே போயிட்டு. அவ்வளோதான் குறி சொல்கிற ஆவியினுடைய வல்லமை. நம்முடைய வாயில் இந்த அபிஷேகம் பெற்ற ஒருவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த குறி சொல்கிற ஆவி ஊரை விட்டு ஓடிடும். எத்தனை கொட்டடிச்சு மேளம் தட்டினாலும் அந்த ஆவி வராது. ஏன்னா உங்கள்கிட்ட அந்த வல்லமை இருக்கிறது. அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் பயந்ததுனால தான் அந்த ஆவிக்கிரியை செய்து கிராமத்துக்குள்ள பட்டணங்களுக்குள்ள குறி சொல்லுகிற ஆவி. யாராவது ஒருவர் போய் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆவியை துரத்துறேன்னு சொல்லி பாருங்க, அவ்வளோதான். அப்புறம் அந்த ஆவிக்கிரியை செய்யாது. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீங்கள் சொன்னால் அந்த ஆவி அப்புறம் செயல்படாது. ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். அந்த ஆவி செயல்படாது. அதனால் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆவியை கடிந்து கொள்ளுங்க. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள், உங்கள் ஊரில் உங்கள் பகுதியில் யாராவது குறி சொன்னால் நீங்கள் போய் பார்த்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குறி சொல்லுகிற ஆவியை உன்னை துரத்துகிறேன், அவங்களை வீட்டு புறப்பட்டு போ சொல்லிருங்க, முடிந்தார். இப்போ அந்த ஆவி போய்விட்டது. இப்போ குறி சொல்லலைன்னா காசு கிடைக்காது. அவளை வைத்து பணம் சம்பாதித்தவர்கள் பெரிய கோபம் அடைந்து, இந்த பவுல் சீலாவும் தானே இதை பண்ணாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அவங்கள பிடிச்சு கொண்டு போய் ரோம அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளிடத்தில் ஒப்படைச்சிட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டாங்க. இவங்க அநியாயமாக எங்கள் தொழிலை கெடுத்துட்டாங்க, இங்கே வேறு ஏதோ கடவுளை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க, இங்கே பிரச்சனை உண்டாக்குறான்னு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி காவல் நிலையத்தில் கொண்டு போய் ஒப்படைச்சிட்டாங்க. அந்த போலீஸ் அதிகாரி என்ன பண்ணார், அடிங்கடா அவங்கள, இந்த மாதிரி வந்து நம்ம நாட்டுக்குள்ளே நுழைஞ்சி புதுசாக இதை சொல்கிறாங்கன்னு சொல்லி அடித்து அவனுடைய வஸ்திரத்தை கிழித்து பாருங்கள். வஸ்திரத்தில் அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி போலீஸ்காரங்களை வச்சு அடிக்கிறாங்க. அடித்து வஸ்திரத்தை சட்டையெல்லாம் கிழிச்ச பவுலை சீலாவையும் அப்புறம் அநேக அடிகள் அடித்த பின்பு 1-2 அநேக அடிகள் அடித்த பிறகு போய் ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலுக்கு கொண்டு போங்க அப்படின்னு ஜெயிலில் போட்டாங்க. நன்மை தான் செய்தாங்க. ஒரு பெண்ணை ஒரு பிசாசு அடிமையாக்கி வச்சிருந்தது, அவளுக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு அடித்து காயப்படுத்தி அநேக அடிகள் அடித்து வஸ்திரத்தை கிழித்து ஜெயிலில் போட்டாங்க. இப்போ பவுலையும் இந்த சீலாவையும் ஜெயிலில் கொண்டு போட்ட பிறகு பாருங்கள், சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து, உள்ளுக்குள்ள ஜெயிலில் உள்ள இருக்கிற இருட்டு அறையில் கொண்டு போய் அடைச்சிட்டான். உள்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். என்ன பண்ணிட்டான், அடித்து காயப்படுத்தி ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு ரத்தம் வர அடிச்சிருப்பாங்க. அவங்க அப்படிதான், ரோமர்கள் பயங்கரமான ஆட்கள், இறக்கமே இருக்காது. பவுலை சீலாவை அடித்து காயப்படுத்தி உள் அறையில் ஜெயிலில் கொண்டு போய் காலை தொழுமரத்தில் மாட்டிட்டாங்க. அப்படி உட்கார வச்சு காலில் ஒரு இரும்பு கப்பை போட்டு சங்கிலி போட்டு கட்டிடுவாங்க. அசைய முடியாது, எளிமை நிற்க முடியாது, காலை அசைக்க முடியாது, இப்படியே காலை நீட்டி உட்காந்துருக்கணும். கையில் விலங்கு போட்டுருவாங்க, கையை இதுக்கு மேலே இப்படி பிரிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ கைகளையும் சங்கிலியால் கட்டிடுவாங்க, கால்களை தொழுமரத்தில் மாட்டிடுவாங்க. அப்படின்னா அவங்களால அசைய முடியாது, உட்கார்ந்த இடத்துல காலை நீட்டி அப்படியே உட்கார்ந்துருக்கணும். எவ்வளோ கஷ்டம், மணிக்கணக்கா. இதெல்லாம் பகலில் நடக்குது, ஒருவேளை காலையில் இல்லை மாலையில் நடந்திருக்கலாம். இப்போ அடிபட்டு காயப்பட்டு ஜெயிலில் இருக்கிறாங்க. அங்கே பக்கத்து அறைகளில் நிறைய கைதிகள் இருக்கிறாங்க. பல திருடர்கள் இருக்கலாம், கொலைகாரங்க இருந்திருக்கலாம், இது மாதிரி பல ஆட்கள் குற்றம் செய்தவங்க, அந்த கலாட்டா பண்ணவங்க இருந்திருக்கலாம். அந்த ஜெயிலில் பல அறைகளில் இருக்கிறாங்க. பவுல் சீலாவும் உள்ள அறையில் கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போது நடுராத்திரியில் இதாங்க, நீ நடுராத்திரியில் பல மணி நேரம் கடந்து விட்டார். நடுராத்திரியில் பவுல் சீலாவும் ஜெபம் பண்ணி முதல்ல ஜெபிக்கிறாங்க. என்ன ஜெபிச்சிருப்பாங்க, முதல்ல ஸ்தோத்திர ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பவுல் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க,
கர்த்தரை துதிங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க, அப்படிதான் அவர் சொல்கிறார். அவர் தான் நிறைய எழுதுகிறார். அப்போ அவர் என்ன பண்ணியிருப்பார், முதல்ல பவுல சீலாவை சேர்ந்து ஸ்தோத்திர ஜெபம், ஆண்டவரே உமக்காக அடிபடுவதற்கு எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் எங்களுக்கு வந்த பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம், அடிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் ஜெயிலில் போடப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். முதல்ல ஸ்தோத்திர ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அப்போ பாடுகளுக்காக, ஏன் ஆண்டவர் எங்களை இப்படி ஒப்பு கொடுத்தீங்க, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், ஒரு பெண்ணுக்கு விடுதலை தானே கொடுத்தோம், ஏன் எங்களை இப்படி அடிபட வச்சிங்க, கேள்வி கேட்கல, ஸ்தோத்திரம் பண்ணாங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் முதலாவது ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிச்சிருப்பாங்க. ரெண்டாவது என்ன ஜெபம் பண்ணியிருப்பாங்க, அநியாயமாய் ஒரு அதிகாரி விசாரணை பண்ணாமல், இது என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்காம எங்களை அடித்து காயப்படுத்தி வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சாங்களே, அந்த அதிகாரியை மன்னியும், அவங்க தெரியாமல் செஞ்சிட்டாங்க. இயேசுவை உங்களையும் இப்படி தான் பண்ணாங்க, எங்களையும் இப்படி தான் பண்ணுறாங்க, அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்கள நாங்கள் மன்னிக்கிறோம். பாதிக்கப்பட்டவர்கள் யார் பாதிப்பை உண்டாக்கினாங்களோ அவங்கள மன்னித்து ஜெபிச்சிருப்பாங்க. பவுல சீலாவை சேர்ந்து ஸ்தோத்திர ஜெபம் பண்ணுறாங்க, தங்களை பாதித்தவர்களை மன்னித்து ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபித்த பிறகு அடுத்துதான் என்ன நடக்குது பாருங்க, தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி பாடினாங்களா? நம்மளா இருந்த என்ன பாட்டு பாடுவோம்? சோக பாட்டு. நம்ம விசுவாசிகள் ஒரு உபத்திரம் வந்துட்டா சோக பாட்டு பாடுவார் இல்லை? நிறைய சோக பாட்டுகளை கண்ணீரோடு, ஆண்டவரே நான் உம்மை தவிர எங்கு போவேன், உம்மை தவிர எனக்கு யார் இருக்கிறா, சோக பாட்டு பாடுவோம். நம்ம எப்பவுமே சோக பாட்டு பாடி பழகிட்டோம். அவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணாங்களா, துதித்து பாடினார்கள், ஸ்தோத்திர பாட்டு பாடினாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. துதித்து பாடினார்கள். எப்போ? நடுராத்திரியில். அவங்க பகல் நேரத்திலேயே ஜெயிலுக்குள்ளே கொண்டு வரப்பட்டாங்க. காலை நீட்டி அசைக்க முடியாமல் உட்கார வச்சிருக்கிறாங்க. சரீரம் காயப்படுத்தப்பட்டு இரத்த காயம், அந்த வலி வேதனை ஒரு பக்கம் இருக்கும். நடுராத்திரியில் ஜெபம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் துதித்து பாடினாங்களாம், ஆண்டவரை துதித்து. அப்போவே நல்ல ஸ்தோத்திர பாட்டெல்லாம் இருந்திருக்கு கிறிஸ்தவங்களுக்கு. அல்லேலூயா. அவங்க துதித்து பாடின போது காவலில் வைக்கப்பட்டவர்கள் கேட்டு கொண்டிருந்தார்கள். இவங்க ஜெபம் பண்ணுவதையும் பாட்டு பாடுவதையும் பக்கத்து அறைகளில் அடைக்கப்பட்டிருந்த கைதிகள் கேட்குறாங்க. என்னடா இவங்க இந்த அடிபட்டு இரத்த கரையோடு வந்திருக்கிறாங்க, இப்போ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறாங்க, ஆண்டவரை கேள்வி கேட்கல, முறுமுக்கல, சந்தோஷமாக துதிக்கிறாங்க, அடித்தவங்களெல்லாம் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறாங்க, இவங்களை காயப்படுத்தினவங்களெல்லாம் மன்னித்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறாங்க. என்ன மனுஷங்க இவங்க அப்படின்னு அந்த கைதிகள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு கவனிக்கிறாங்க. அப்புறம் நடுராத்தில் பாட்டு பாடுறாங்க, சங்கிலி தான் மாட்டிருக்கு. அப்போ மியூசிக் என்னது, கையை தட்டுனா கையில் போடப்பட்ட சங்கிலியை வச்சு கை தட்டி ஆண்டவரை துதித்து பாடுறாங்க. அப்படி முழு இருதயத்தோட ஆண்டவரை துதித்து பாடும்போது என்ன நடக்குதுன்னா 3 காரியம் நடக்குது, கவனிங்க. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது. தேவனை துதித்து பாடும்போது நடுராத்தில் ஒன்று நடக்கிறாரு. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசையும்படி, சிறைச்சாலையின் அஸ்திபாரம், இவங்களை அடைத்து வைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது. சாத்தான் நினைச்சிருப்பான், பாட்டு பாடி நீங்கள் நதிக்கரையில் உட்காந்து பிரசங்கம் பண்ணி எல்லாரையும் மாற்றிக்கிட்டு இருக்கீங்களா, லீதியாளை மாற்றினீங்க, இன்னும் நிறைய மாற்ற போகிறீங்களா, ஜெயிலில் அடைக்கிறவங்கள ஒரு இரும்பு கதவுக்குள்ளே மூடி வைக்கிறேன், அந்த இருட்டு அறைக்குள்ளே முடக்கி வைக்கிறேன், உங்களை வெளியே வர விட மாட்டேன்னு சொல்லி சாத்தான் நினைத்தான். இப்போ அவங்க துதித்து பாடின உடனே சாத்தானுடைய அரண் நிர்மூலமாகிறாரு, சாத்தானுடைய அரண்கள் அசைய ஆரம்பிக்கிறாரு, அஸ்திபாரம் அசைய ஆரம்பிக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க துதிக்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும்?
உங்களை சுற்றிலும் சாத்தான் கட்டி வைத்திருக்கிற கோட்டையின் அஸ்திபாரங்கள் அசைய ஆரம்பிக்கும். எரிகோவின் கோட்டைகள் அசைய ஆரம்பிக்கும். உங்களை முடக்கி வைத்திருக்கிற, உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற, சாத்தான் உங்களை வெளியே விடாதபடி கட்டி வைத்திருக்கிற அவனுடைய கோட்டையின் அஸ்திபாரங்கள் அசைய ஆரம்பித்து விடும். இன்றைக்கு நீங்கள் துதிக்கும் போது எரிகோ மதில் நொறுங்கி விழும். உங்களை அடக்கி வைக்க முடியாது, உங்களை முடக்கி வைக்க முடியாது. அந்த பிசாசனுடைய கோட்டைகள் நொறுங்க போகிறது. அல்லேலூயா. சாத்தான் நினைச்சான் பவுலையும் சீலாவையும் முடக்கி விட்டோம், இனி யாரும் ரட்சிக்கப்பட முடியாது, இனி யாருக்கு இவங்க ஊழியம் செய்ய முடியாது. அப்படிதான் சாத்தான் நினைத்தான். இவங்க துதித்த பாடின உடனே சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைய ஆரம்பித்தது. அப்படின்னா அர்த்தம், அஸ்திபாரம் அசைஞ்சிட்டாலே கட்டடம் நொறுங்க ஆரம்பித்து விடும். ஒரு பெரிய அசைவு ஜெயிலுக்குள்ள உண்டாகி விட்டது. அதை பார்க்கிறோம். எதனால் அசைந்திருக்கோம், எதனால இந்த அசைவு அங்கே வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேதவசனம் என்ன சொல்லுது? நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். கர்த்தர் எங்க வாசம் பண்ணுகிறாராம்? துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். பவுலும் சீலாவும் முதல்ல ஜெபிக்கிறாங்க. பரலோகத்தில் சிங்காசனத்தில் கர்த்தர் வீற்று இருக்கிறார். இந்த துதி ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறாரு. முதல்ல ஜெபம் பண்ணிட்டாங்க, இவங்களை மன்னிச்சிருங்க, அவங்கள ஆசீர்வதிக்கிறோம், ஜெபம் பண்ணிட்டாங்க. இப்போ துதித்த பாடும்போது அந்த பாடல் சத்தம் பரலோகத்திலே தொனித்திருக்கும். பவுலும் சீலாவும் ஜெயிலுக்குள்ள பாடுற சத்தம் எங்கே போயிருக்கோம்? பரலோகத்தில். நீங்கள் உங்கள் குடிசை வீட்டில் பாட்டு பாடினாலும் பரலோகத்தில் அந்த சத்தம் கேட்கும். உங்கள் வீட்டுக்குள்ளே பாடி துதிக்கும் போது பரலோகத்தில் அந்த சத்தம் கேட்கும். தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக பாடல் சத்தம் எழும்பும். அதான் சத்தியம். இப்போ பவுலும் சீலாவும் கைத்தட்டி அந்த சங்கிலிகளை வச்சு ஓசை உண்டாக்கி துதித்த பாடும்போது அந்த துதி பாடல் பரலோகத்துக்கு போகிறாரு. போன உடனே ஆண்டவர் பார்க்கிறார், என் பிள்ளைங்க என்னை துதிச்சு பாடுறாங்க, நான் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன், என் பிள்ளைகளுடைய துதியை நான் சந்தோஷமா அனுபவிக்கணும்னு சொல்லி கர்த்தர் எழும்பி அவர் இறங்கி பூமிக்கு வர ஆரம்பிச்சிட்டார். தேவதூதர்கள் பார்த்தாங்க, ஆண்டவர் எங்கே போகிறாரு, எங்கே போகிறாருங்க, பரலோகத்தை விட்டு இறங்கி எங்கே போகிறாரு? அது பூமியில் பாட்டு சத்தம் கேட்குறான். மொழி இருதயத்தோடு யாரோ அவரை துதிக்கிறாங்களாம். அந்த துதியை நான் பார்க்கறதுக்கு போகிறேன். நான் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், என் பிள்ளைகளுடைய துதியில் நான் மகிழ்ச்சி அடையணும், நான் போகிறேன்னு ஆண்டவர் பரலோகத்தை விட்டு இறங்கி போகிறார். தேவதூதல் பார்த்தாங்க, இயேசு இல்லாத இடத்துல நமக்கு என்ன வேலை, நாமும் அவரோடு கூட போகலாம். அப்போ பரலோகத்தின் சேனையே சிறைச்சாலைக்குள்ளே இறங்குகிறது. கர்த்தர் இறங்கின உடனே, தேவதூதர்கள் இறங்கின உடனே அஸ்திபாரங்கள் அசைய ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைகிறது. உங்க வீட்டில் உபத்திரவம், பாடுகள், பிசாச போராட்டம், பில்லிசோனிய நெருக்கம், ஒன்றும் பண்ண முடியல. நல்லா துதித்த பாடுங்க, மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதித்த பாட 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 பரலோகத்தில் ஆண்டவரால் இருக்க முடியாது. அவர் இறங்கி உங்களுடைய வீட்டுக்குள்ளே கடந்து வருவார். அவர் வரும் பொழுது தேவ தூதர்கள் வருவாங்க. பரலோகமே உங்க வீட்டுக்குள்ளே வந்துவிட்டால் சாத்தானால் அந்த இடத்தில் இருக்கவே முடியாது. பிசாசனுடைய அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைக்கப்பட்டு விடும். சாத்தானுடைய கோட்டைகள் எல்லாம் நொறுக்கப்பட்டு விடும். நீங்க துதிச்சா முதல்ல நடப்பது அஸ்திபாரம் அசையும். ரெண்டாவது என்ன நடக்குது பாருங்க, கதவுகள் எல்லாம் திறவுண்டது. கதவுகள் எல்லாம் திறவுண்டது. சிறைச்சாலையில் இரும்பு கதவு போட்டிருப்பாங்க. இரும்பு கதவு, இரும்பு பூட்டு, அதை போட்டு தான் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ரொம்ப பத்திரமா ஜெயிலுக்கு போனீங்கன்னா அப்படி வச்சிருப்பாங்க. பூட்டு போட்டு வச்சிருப்பாங்க, லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கதவெல்லாம் திறக்குது பார்த்தீங்களா? கதவுகள் எல்லாம் திறவுண்டு, வெளியே வந்துடக்கூடாது, உள்ளே அடைக்கப்பட்டு போகணும்னு இரும்பு கதவுகளில் பூட்டு போட்டு பூட்டி வச்சிருந்தா பூட்டு கலண்டு விழுகிறது, கொண்டிகளெல்லாம் கலண்டு போகிறது, கதவுகள் தானாய் திறக்கிறது. அடைக்கப்பட்ட வாசல் திறக்கும். உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வாசல் திறக்கும். சாத்தான் அடைத்து வைத்திருக்கிற வாசல் எல்லாம் திறக்கப்படும். இது நடக்கக்கூடாது, செய்யக்கூடாது என்று பிசாசன் எதற்கெல்லாம் கேட்டு போட்டு வச்சிருக்கிறானோ அதெல்லாம் தானாய் திறக்கும்.
துதியின் சத்தம் எழும்பினால் சாத்தானுடைய தடைகள் எல்லாம் விலகும். தடையெல்லாம் விலகும். சாத்தான் எந்த திருமண தடை, பிஸ்னஸுக்கு தடை, வேலைக்கு தடை, குடும்ப சமாதானத்துக்கு தடை, உங்கள் குடும்பத்தில் முன்னேற முடியாதபடி தடை, ஊழியத்தில் தடை, அவன் இரும்பு கம்பிகளை போட்டு கதவுகளை போட்டு பூட்டி நீங்கள் வெளியே வர முடியாதபடி தடுத்து வைத்திருக்கலாம். நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சிட்டா அந்த கதவுகளெல்லாம் தானாய் திறவுண்டு போகும். இன்றைக்கு திறக்கப்பட போகிறது. சாத்தான் அடைத்து வைத்திருக்கிற கதவுகள் எல்லாம் தானாய் திறக்க போகிறது. பூட்டுகள் கலண்டு விழ போகிறது. இரும்பு கதவுகள் திறக்கப்பட போகிறது. அல்லேலூயா. இதே மாதிரி ஒரு சம்பவம் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் நடந்தது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பேதுருவை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. அங்கே இருக்கிற ராஜா அதிகாரம் பேதுருவை ஜெயிலில் அடைச்சி, இவனால தானே எழுப்புதல், இவனால தானே ஜனங்கள் எல்லாம் ஆயிரமாக ரட்சிக்கப்படுறாங்க, இவனால எருசலேம் பட்டணமே மாறிட்டு, இது எழுப்புதல் பரவியற இவனை விடக்கூடாது. பிசாசை எழும்பி ஏரோதின் மனதை தூண்டி ஒரு அநீதியான காரியத்தை சாத்தான் செய்ய வைக்கிறான். அது யாக்கோபை கொலை செய்தான். பேதுருவையை பிடித்து ஜெயிலில் வச்சு நாளைக்கு அவனை கொல்லணும் என்று தீர்மானித்து விட்டான். இப்போ சபையார் ஜெபிக்கிறாங்க. சபையார் ஜெபிச்ச உடனே பரலோகத்தில் ஜெப சத்தம் போன உடனே ஆண்டவர் பார்க்கிறார், என் பிள்ளைங்கள்லாம் ஜெபிக்கிறாங்க, ஒரு விண்ணப்பம் பரலோகத்துக்கு வந்திருக்கு. என்னது? பேதுருவை ஜெயிலில் வச்சுட்டாங்க, அதான் ஜெபிக்கிறாங்க. நான் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும். தேவதூதனை கூப்பிட்டார்க்காம், இங்கே வா, நீ போ, ஜெயிலுக்குள்ளே போய் பேதுருவை தட்டி எழுப்பி கதவெல்லாம் திறந்து வெளியே கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லி, எங்கே ஜெபிக்கிறாங்களோ அவங்ககிட்ட கொண்டு போய் பேதுரு ஒப்படைச்சிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். தேவதூதன் அதுவும் ராத்திரி தான் பாருங்க, எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, காவலர்கள் வெளியில் காத்து கொண்டு இருக்கிறாங்க. வகுப்புக்கு 4 காவல், 4 4 16 காவலர்கள் ஜெயிலில் பேதுருவை காவல் காக்குறாங்க. ஒவ்வொரு கேட்டாக கடந்து வரணும். ஏன்னா ஏரோதனுடைய கைதி, முக்கியமான ஆள். ஆனால் தேவதூதன் வந்து பேதுருவை தட்டி எழுப்பினான். எழுப்பினவன் என்ன நடந்து 10ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். தேவதூதன் வந்து பேதுருவை தட்டி எழுப்பி, கதவெல்லாம் போட்டு இருக்குதுங்க, பெரிய பூட்டு போடுவான் அந்த காலத்தில், இரும்பு போட்டு, சாதாரணமாக திறக்கலாம் முடியாது. ஆனால் தேவதூதன் வந்துட்டான். சங்கிலி கட்டெல்லாம் தானாய் கலண்டு விழுந்து விட்டார். தானாய் கலண்டு விட்டார். தானாய் கதவு திறக்குது. அந்த பூட்டெல்லாம் திறந்து கதவு திறக்குது. 1ஆம் காவல், 2ஆம் காவல். 1வது கேட்டு, இரும்பு கேட்டு திறந்துட்டு, 2வது இரும்பு கேட்டு திறந்துட்டு. அந்த காலத்தில் அப்படி தான். அமெரிக்காவுக்கு நாங்கள் இப்போ போயிருந்த போது கடந்த வருஷம் ஒரு சகோதரி ஜெயிலில் ஊழியம் செய்கிறார். உங்களை ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போட்டான்னு சொன்னார். சரி, அமெரிக்காவுக்கு ஜெயில் எப்படி இருக்குது பார்த்துடலாம், போகலாம் அப்படின்னு சொல்லி, ரொம்ப ஹை செக்யூரிட்டி உள்ள ஒரு ஜெயில், பெண்கள் ஜெயில். நிறைய குற்றம் செய்த பெண்கள் அங்கே இருக்கிறாங்க. கொலை செய்தவங்க, பயங்கரமான குற்றம் செய்தவங்க, அவங்கள பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஒரே இடத்துல அத்தனை பேரையும் கூட விடுவதில்லை. ஆனால் எங்களை செக் பண்ணி அந்த சகோதரங்க போய் ஊழியம் செய்கிறதுனால அவரோட போனால் முதல்ல ஒரு கேட்டை திறக்கிறாங்க. அது உள்ளே போயிடணும். உள்ளே போன உடனே முதல்ல திறந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது டோர் க்ளோஸ் பண்ண பிறகு தான் 2வது கதவு திறக்கும். அதுக்கு பிறகு தான் 2வது போக முடியும். அப்புறம் அதுவும் பூட்டிடும். அதை பூட்டின பிறகு அந்த எல்லைக்கு போனால் அந்த எல்லையில் உள்ள கேட்டை திறக்கும். ஒவ்வொரு கேட்டாக திறந்து மூடின பிறகு தான் உள்ளே விடுவாங்க. அவ்வளோ சேஃபாக அந்த ஜெயிலை வச்சுருக்கிறாங்க. அப்படி தான் அந்த நாள் கூட 1ஆம் காவல், 2ஆம் காவல் எல்லாம் இரும்பு கேட்டுகள் ஒன்றா திறக்குது, ஆட்டோமேட்டிக்காக திறக்குது. திறந்து இப்போது அந்த கோட்டை மெயின் கேட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு வெளியே வந்தால் தான் ஊர்.
அந்த மெயின் கேட்டுக்கு வந்துட்டா அது பெரிய இரும்பு கேட்டான். அந்த வசனம் வாசிங்க மறுபடியும். அவர்கள் முதலாம் காவலையும் ரெண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டியிலே வந்தபோது, நகரத்துக்கு போகிற இரும்பு கதவு இது சாதாரணமாக ஒரு ஆளால் திறக்க முடியாது. அவ்வளோ பெரிய கதவாக இருக்கும். பல பேர் சேர்ந்து தள்ளுனா தான் திறக்க முடியும். அந்த மாதிரி இரும்பு கதவு தான் போட்டிருப்பாங்க அந்த காலத்தில். அந்த கதை என்ன நடக்க வாசிங்க. இருப்பு கதவிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. தானாய் திறவுண்டது. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு தானாக திறக்க போகிறது. உங்களுக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிற அடைக்கப்பட்ட வாசல் எல்லாம் தானாய் திறக்க போகிறது. தானாய் வழிவிட போகிறது. சாத்தான் அடைத்து 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 வைத்திருக்கிற வாசல் எல்லாம் திறக்கப்பட போகிறது. அல்லேலூயா. தானாய் திறவுண்டது. ஆமென். தன்னால திறக்குது. யோசித்து பாருங்க எப்படி இருக்கும். நீ அநேக வருஷத்துக்கு முன்னால இப்போ இங்கெல்லாம் வந்துட்டு ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னால் 40 வருஷம் இருக்கும். மலேசியாவுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோமா. கூட்டம் முடிஞ்சிட்டு எங்களை ஒரு வீட்டில் தங்க வச்சுருந்தாங்க. கூட்டம் முடித்துட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வரும்போது நடுராத்திரி ஆயிட்டு எங்கள் காரில் இந்த வீட்டுக்கு வருகிறோம். முன்னால் இரும்பு கேட். அந்த இரும்பு கேட்டை தாண்டினா தான் வீட்டுக்குள்ளே போக முடியும். அப்போது யாராவது அங்கே இருந்துங்க செக்யூரிட்டி கிடையாது, ஆள் கிடையாது. நடுராத்திரியில் காரில் இருந்துட்டு அந்த அங்கிள் தான் எங்களை காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் பார்க்குறேன் கேட்டை மூடி இருக்குதா, யார் வந்து திறப்பா, நம்ம தானே இறங்கி திறக்கணும். இல்லை பிரதர் வெயிட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்கள். நான் பார்த்தா அந்த கேட்டு தானாக திறக்குது. தன்னால் திறக்குது. ஆளே இல்லை, தானாக திறக்குது. 40 வருஷத்துக்கு முன்னால் இது வந்து ஆவி வந்துட்டா அப்படின்னு பார்த்தா அவங்க சொன்னால் எப்படி திறக்குதுங்க, தானாக திறக்குது, ஆளே இல்லை அப்படின்னா. என் கையில் ஒரு சுவிட்ச் இருக்குது, இது அமுக்கினா போதும் ஆட்டோமேட்டிக்காக கரண்டில் அது திறக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ இங்கெல்லாம் வந்துட்டு 40 வருஷத்துக்கு முன்னால் முதல்ல மலேசியாவில் பார்த்தபோது நான் அசந்து போனேன், எப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லி. தானாய் திறக்கிற கதவு. ஆனால் இங்கே யாரும் சுவிட்ச் அமைக்க திறக்க வைக்கல. அந்த காவலர்லாம் இருப்பாங்க, எல்லாம் அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. மயங்கினா நிலைமையில் ஆகியிருப்பான். தன்னால் கதவு திறக்குது, இரும்பு கதவு. பேதுரு வெளியே வர்றாரு. அங்கே வந்து விட்டுட்டு தேவதூதன் போயிட்டான். இன்றைக்கு உங்கள் கதவெல்லாம் தானாக திறக்க போகிறாரு. உங்களுக்கு விரோதமாய் சாத்தான் எழுப்பி வைத்திருக்கிற கதவுகள் தானாய் திறக்க போகிறது. அல்லேலூயா. பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடின போது கதவுகள் திறவுண்டது. சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைந்தது, கதவுகள் திறவுண்டது. மூன்றாவது ஒரு காரியம் நடக்கிறது. கட்டுகள் எல்லாம் கலந்து போயிற்று. பாருங்க, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. அதான் விசேஷம். பவுல் சீலாவுடைய கட்டுகள் மாத்திரம் அல்ல, அங்க காவல்ல இருந்த எல்லாருடைய கதவுகளும் திறந்து விட்டாரு. எல்லாருடைய கையில காலில் மாட்டப்பட்ட சங்கிலிகள் எல்லாம் கலண்டு விழுந்து விட்டாரு. எல்லாரும் விடுதலை ஆயிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பவுலும் சீலாவும் தேவனை துதித்த பாடின போது பவுலுடைய சீலாவுடைய கைகளை கட்டியிருந்த சங்கிலிகள் மட்டும் அல்ல, அங்கிருந்த கைதிகள் எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு விட்டாரு. எல்லா சிறைச்சாலையின் கதவுகளும் திறந்து விட்டாரு. எல்லா கைதிகளும் அடைக்கப்பட்டிருந்த வாசலெல்லாம் திறந்து விட்டாரு. அந்த மாதிரி அற்புதம். நீங்க தேவனை துதித்து பாடும்போது உங்க தெருவில் இருக்கிறாங்க பாருங்க, பிசாசின் கட்டுகளால் கட்டப்பட்டு அடிமைப்பட்டு இருக்கிற எல்லாருடைய கட்டுகளை கலர்ந்து விழ போகிறாரு. உங்க கிராமத்தில், உங்க பட்டணத்தில், நம்முடைய தேசத்தில் தேவ பிள்ளைகள் ஜெபிக்க துதிக்க 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 சாத்தானுடைய கட்டுகளுக்குள் இருக்கிற மக்கள் எல்லாம் விடுதலையாக போகிறாங்க. முதல்ல நீங்கள் விடுதலை ஆவீங்க. அப்புறம் உங்க தெருவில் இருக்கிறவங்க, உங்க கிராமத்தில் இருக்கிறவங்க, கூட வேலை பார்க்கிறவங்க, நம் தேசத்தில் இருக்கிறவங்க எல்லாருடைய கட்டுகளை கலண்டு விடும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார்,
தேவனை துதித்து பாடினார்கள். எல்லாவற்றிற்காக தேவனை துதிங்க. நீங்க துதித்து பாடினா கட்டுகள் கலண்டு போகும். ஒரு சமயம் குஜராத்துக்கு ஊழித்து போயிருந்தோம். அநேக வருஷத்துக்கு முன்னால் குஜராத்தில் இந்த பீல் ஆதிவாசி மக்கள் இருக்காங்கல்ல, தேவதாஸ் பிஷப் ஊழியம் செய்கிறாங்க, ஷாலோம் ஊழியம். அங்கே போன போது ஒரு கிராமத்தில், அந்த கிராமத்தில் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயிட்டாங்க. அந்த கிராமத்துக்கு போகலான்னு எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த கிராமம் முழுதுமே கூடி வந்திருந்தாங்க, எல்லா ஆண்கள் பெண்கள் குடும்பமாக. ரொம்ப சந்தோஷம், ஒரு கிராமமே இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்குது அப்படின்னு மகிழ்ச்சி. ரொம்ப அன்பாக எங்களுக்கு பெரிய ரொட்டிலாம் செஞ்சு கொடுத்தாங்க. அது மாதிரி ஒரு ரொட்டியை ஒரு ஆள் சாப்பிட முடியாது, ஆனால் அவங்க அது மாதிரி 4 ரொட்டிலாம் சாப்பிட்றாங்க. ஆனால் ரொம்ப அன்பான மக்கள். எப்படி இந்த ஊரே மாறி இருக்குதுன்னு கேட்டால் அப்போ ரகசியம் சொன்னாங்க. அந்த ஊரில் ஒரு மந்திரவாதி, அங்கே ஊருக்கு ஒரு மந்திரவாதி இருப்பான். அவன் வந்து மந்திரவாதம் செய்து மந்திரத்தை வச்சு பிழைப்பை நடத்துவான். மக்களுக்கு ஒரு வியாதி பிரச்சனைனா மந்திரவாதிகிட்ட தான் போவாங்க. அவன் காசு வாங்கி கொண்டு மந்திரவாதம் செய்வான். அவன் வீட்டில் மந்திரிக்கப்பட்ட பொருள் எல்லாம் இருக்கும். அந்த மந்திரவாதி வீட்டில் ஒரு பிரச்சனை வந்து நம்ம மிஷினரிகள் ஜெபம் பண்ணி விடுதலை ஆக்கிவிட்டார். அவன் பார்த்தா இந்த மந்திரவாதத்தை விட பெரிய ஒரு மந்திரவாதி வந்துட்டார் போல, பெரிய கடவுள் இயேசு மந்திரவாதி அப்படின்னு இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த ஊரில் ஏந்த ஒரு குடும்பம், கணவன் மனைவி 2-3 சின்ன பிள்ளைங்க குடும்பமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து மிஷினரி வீட்டில் நடக்கிற கூட்டத்துக்கு ஜெபிக்க வருவாங்க. அப்புறம் குடும்பமாக ஜெபிக்கணும்னு சொல்லி தினமும் சாயங்காலம் வீட்டில் பாட்டு பாடி ஜெபிப்பாங்க. கணவன் மனை பிள்ளைகளை உட்கார வச்சு அவங்க லாங்குவேஜில் மொழியில் நல்ல பாட்டு பாடி துதித்து ஜெபிச்சுட்டு ராத்திரி படுக்க போவாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டில் அப்படி பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க. குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே உட்காந்து ஆண்டவரை துதித்து பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா கதவை தட்டுறாங்க. இவங்க வீட்டுக்குள்ளே பாட்டு பாடிட்டு இருக்காங்க. வெளியில் வந்து கதவை தர என்னடா இது, யாரோ கதவை திறந்து பார்த்தா ஊரே வந்து நிற்கிது. அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. என்ன எல்லாரும் எங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறீங்க அப்படின்னா, நீ இந்த ஏதோ ஒரு சாமியை கொண்டு வந்துட்ட இயேசு மசீன்னு பாட்டெலாம் பாடுற, அவரை பாட்டு பாடி நீங்கள் என்ன சத்தமாக என்னென்னவோ அவருக்கு ஆராதனை பண்ணுற. ஆமாம், இது எங்கள் கடவுள் இயேசு, அவருக்காக துதித்த பாடுற. நீ பாடுனா வெளியே என்ன நடக்குன்னு வந்து பாரு. இவர் வெளியே போய் எட்டி பார்த்தா ஒரு 15-20 பிசாசு ஆடிக்கிட்டு இருக்குது. அந்த ஊரில் இருந்த பெண்கள் அசுத்தாவி பிடிச்சவங்க தலைவரி கோலத்தோடு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டு ஆண்கள் எல்லாம் வந்துட்டாங்க. என்னையா நடந்துன்னு பார்த்தா இவங்க துதிக்க ஆரம்பித்த உடனே அந்த வீடுகளுக்குள்ள இருக்கிற அசுத்தாவியெல்லாம் இருக்க முடியல. அந்த ஆவியெல்லாம் இவங்க வீட்டு வாசலில் வந்து விழுந்து கிடக்குது. எல்லாம் நீ உங்கள் சாமியை கும்பிட்றதுனால பாரு, இங்கே என் குடும்பம்லாம் பாதிக்கப்பட்டிருக்குது. இவர் சொன்னார், நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே பாடி இயேசு மசியை துதிக்கிறோம். உங்கள் வீட்டில் இருக்கிற பிசாசால இருக்க முடியாமல் வந்திருக்குதுன்னா நான் கும்பிடுற இயேசு மசி தான வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நீங்களே யோசித்து பாருங்க. நான் என் வீட்டுக்குள்ளே தான் சாமி கும்பிடுறேன். அது நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பிசாசெல்லாம் வந்துன்னா எந்த யோசித்து பாருங்க. எங்கள் இயேசு தானே பெரியவர். சுவிசேஷம் சொல்லி ஆமாம் இல்லை உண்மை தானே. அப்போ நம்ம சாமி வல்லமை உள்ளதாக இருந்தால் அது எப்படி இங்கே வந்து கிடக்கும்? அது பாட்டில் வீட்டில் தானே இருக்கணும். அப்படின்னா இந்த ஆள் சொல்கிற இயேசு மசி தான் மெய்யான கடவுள்னு சொல்லி கிராமமே இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு குடும்பத்தார் ஆண்டவரை துதித்த பாடி ஜெபிச்சதுனால அந்த ஊரில் இருக்கிற எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு விட்டாரு. இதே மாதிரி உங்கள் ஊரில் நடக்கணும், உங்கள் கிராமத்தில் நடக்கணும், உங்கள் தெருவில் நடக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், துதித்த பாடு, கர்த்தரை துதித்த பாடு. ஒரு வசனத்தை வாசித்துட்டு நம்ம தேவனை துதித்த பாடி ஆராதிக்க போகிறோம். 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனம் வாசிங்க. அவர்கள் ஒருமிக்க பூரிக்கைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர்
பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகளை, தாளங்கள், கீத வாக்கியங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும், கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. தேவனுடைய ஆலயம் பிரதிஷ்டை பண்ணுகிற நேரம் தேவனுடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிட்டான். கர்த்தருடைய மகிமை வந்துட்டாலே அங்கே அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னை இறங்கிட்டுனாலே விடுதலை, சுகம், ஆசீர்வாதம், அற்புதங்கள் உண்டாகிவிடும். நீங்கள் எப்படி நடந்த ஒருமிக்க எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் பூரிகைகளை ஊதி அங்கே இசைக்கருவிகளை வாசித்து எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று தேவனை துதித்து பாடி துதி செய்ய தொடங்கின உடனே கர்த்தருடைய வீடு தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டது. கர்த்தருடைய வல்லமை வந்து இறங்கிற்று. அதுதான் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம். இந்த தேவனுடைய கூடாரத்துக்குள்ள ஆண்டவர் உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. வந்திருக்கிற இத்தனை ஆயிரம் பேரும் ஒரு மனதோடு அவரை துதித்து பாடினால் பரலோகமே வந்து நம்மத்தில இறங்கும். பரலோகத்தின் மகிமையே வந்து நம்மை நிரப்பும். பரலோகத்தின் மகிமை வந்து விட்டால் இங்கே பிசாசால செயல்பட முடியாது. பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படும். சாத்தானுடைய அஸ்திபாரங்கள் அசையும். கதவுகள் திறக்கப்படும். வியாதிகள் தானாய் விலகும். பிசாசுகள் தானாய் விலகி ஓடும். பிரச்சனைகள் மாறும். கட்டுகள் அறுக்கப்படும். வியாதிகள் நீங்கும். பலத்த அற்புதங்கள் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படின்னா எழும்புங்க, எல்லாரும் எழுந்துன்னு இல்லைங்க. ஏக சத்தமா கம்பீரித்த பாடி, கம்பீரமா பாடணும், துதித்த பாடணும். துதியின் சத்தம் எழும்பணும். ஆண்டவருக்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு தான். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி புகழ்ந்து பாடி 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 அவரை துதிக்க துதிக்க தேவனுடைய மகிமை இறங்கி வர போகிறாரு. ஆண்டவரை ஒருமிக்க இணைந்து தேவனை துதித்த பாடணும். இப்ப ஆண்டவரை எல்லாரும் துதித்த பாட போகிறோம். எல்லாரும் துதிக்கணும். துதிக்கும் போது வல்லமை இறங்குவதை உணர்வீங்க. நடக்க முடியாதவங்க எழுப்பி நடக்க ஆரம்பிப்பீங்க. கண்களில் அற்புத சுகம் உண்டாகும். கேன்சர் வியாதி மறையும். பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படும். அசுத்த ஆவிகள் அலறி ஓடும். அந்த அற்புதங்களை பார்க்க போகிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை,
அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்ற என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியை ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய, சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க, சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாட்சியை ஆர்ப்பரிப்போம், துதி சாட்சியை ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
எல்லாம் துதிங்க, எல்லாம் துதிங்க, எல்லாம் வாய் திறந்து இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜனுக்கு ஸ்தோத்திரம், கத்தாதி கத்தருக்கு ஸ்தோத்திரம். யார் யார் துதிக்கிறீங்களோ விடுதலை, யார் யார் துதிக்கிறீங்களோ விடுதலை, யார் யார் துதிக்கிறீங்களோ சுகம். துதிக்க துதிக்க சாத்தானுடைய கட்டு அறுக்கப்படுகிறது, பில்லிசோனிய வல்லமை அழிக்கப்படுகிறது, அஸ்திவாரங்கள் அசைகிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது, சாத்தானுடைய கட்டு அறுக்கப்படுகிறது, பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிறது, பாம்பின் ஆவிகள் வெளியேறுகிறது, மந்திர வல்லமை அழிகிறது, பில்லிசோனிய வல்லமை அழிகிறது. பாட 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 துதிக்க 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 ஆலை விடாதுங்க, துதிங்க துதிங்க. பின்னால் இருக்கிறவங்க வாயை திறந்து துதிங்க. அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் யெகோவா ஈரே, அவர் யெகோவா நிசி, அவர் யெகோவா ரெபேக்கா, அவர் யெகோவா ஷாலோம். துதிங்க துதிங்க துதிங்க. கர்த்தருடைய மகிமை இறங்க இறங்க விடுதலை விடுதலை. நிறைய அசுத்த ஆவிகள், பில்லிசோனிய கட்டுகள் அறுக்கப்படுகிறது, சாத்தானுடைய அரண்கள் நிர்மூலமாகிறது. சர்ப்பத்தின் ஆவிகள், குரங்கின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள், தற்கொலை தோண்டுகிற ஆவிகள், சரீரத்தை வாதிக்கிற பொல்லாத ஆவிகள் வெளியேறி கொண்டிருக்கிறது, வெளியேறி கொண்டிருக்கிறது. கட்டுகள் அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நோய்கள் மறைகிறது. கேன்சர் வியாதி, ஆஸ்தமா வியாதி, ஆத்தரைட்டிஸ் வியாதி, சரீரத்தில் பாதிக்கப்பட்ட உறுப்புகள் சுகம் அடைகிறது. கண்களிலே சுகம், காதுகளிலே சுகம், சரீரத்தில் நோய்கள் மறைகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Lord. அநேகர் சுகத்தை உணர்கிறீங்க, விடுதலை உணர்கிறீங்க. 2 நிமிஷம் வலதுகரம் உயர்த்தி அப்படியே அமைதியா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எனக்கு கொடுத்த சுகத்திற்காய் ஸ்தோத்திரம், விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். அப்படி நன்றி சொல்லுங்க. நிறைய பேர் விடுதலை பெற்றிருக்கிறீங்க. உங்களை விட்டு ஆவி வெளியேறி போச்சுது, கட்டிகள் மறைஞ்சிட்டு. கண்களை சோதித்து பாருங்க, தெளிவான பார்வை. காதை சோதித்து பாருங்க, காது தெளிவா கேட்குது. கேன்சர் கட்டிகள் இருந்த இடத்தை சோதிச்சு பாருங்க, அது மறைந்திருக்கிறார். நடக்க முடியாதவங்க எளிமை நடந்து பாருங்க, கால்களை அசைங்க, கைகளை உயர்த்தி பாருங்க. பக்கவாத நோய் மறைந்திருக்கிற, உயர்த்த முடியாத கை, பயன்படுத்த முடியாத கை சுகம் அடைந்திருக்கிறார். நிறைய பேருடைய சரீரத்தில் இந்த வியாதி மறைந்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க துதிக்கும் போதே வல்லமை இறங்கினதை உணர்ந்தீங்க, விடுதலை பெற்றீங்க. எத்தனை பேர் சுகம் விடுதலை உணர்கிறீங்க? ஒரு விடுதலை பெற்ற சுகம் சொல்றவங்க மட்டும் கரம் வைத்தங்க, கரம் வைத்தங்க. நிறைய பேர், நிறைய பேர். சரி, இதில் சிலர் சாட்சி சொல்ல, சகோதரிகளில் ஒரு 5 பேர் மேடைக்கு வரலாம், சகோதரர்கள் 5 பேர் மேடைக்கு வரலாம். சீக்கிரம் வாங்க. எனக்கு ஒரு மாதிரி அப்பப்போ மூச்சு வாங்கும், அழைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா ஜெபம் பண்ணுவேன். 10 வருஷம் இருந்தது, இப்போ என்ன நடந்தது? இப்போ துதிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி தலை வலிச்சுது, என்னால் அங்கே நிற்கவே முடியல. துதிக்கும் போது அந்த ஆவி அலைக்கழித்து உங்களை விட்டு போயிட்டு இப்போ விடுதலை உணர்றீங்க. எந்த ஊரு? பொள்ளாச்சி. பொள்ளாச்சி. உங்க பேர் என்ன? கௌரி. கௌரி. ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாரு. இனி இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து தினம் வேத வாசிக்கணும். அந்த ஆவி தொடாது. 15 வருஷமா அது என்ன செய்யும்? ஒரே தலை விரிச்சு ஆடும், ஒரே புழப்பங்கள் கொடுக்கும், ஒரு மாதிரியா இருக்கும். 15 வருஷம். 15 வருஷம். எந்த ஊர் உங்களுக்கு? எனக்கு நல்லமத்தன்பட்டி, கோயில்பட்டி பக்கத்தில் நல்லமத்தன்பட்டி. இப்போ என்ன நடந்தது? ஒரே ஆண்டவர் நல்ல கிருபையை கொடுத்துருக்காரு. இந்த இதில் அசுத்த ஆவி உடனே நீ விட்டு பேசி நல்லா துதிக்க ஆரம்பிச்ச உடனே போயிட்டு 15 வருஷமா அந்த பிசாசு வெளியேறி போயிட்டு விடுதலை. எல்லாம் கறந்துட்டுங்க. முட்டி வலி, கால் வலி, கழுத்து பகுதியில் கால் வலி இருந்துச்சு. இப்போ ஜெபிக்கும் போது கர்த்தர் பூரண விடுதலை கொடுத்து, உடம்பெல்லாம் வலி, கால் முட்டியும் கழுத்து பகுதி மட்டும். ஆண்டவரை துதிச்சிங்களா? துதிச்சேன். துதிக்கும் போது விடுதலை, இப்போ வலி. ஆமென். காட் பிளஸ் யூ. போங்க. பூச்சி அடிக்கிற மாதிரி நெஞ்சில் அரிச்சினே இருக்கும். ஆனால் இப்போ துதிக்கும் போது கூட எனக்கு வந்து நிற்கும் போது, இதுதான் ஃபஸ்ட் வாட்டி நான் வந்திருக்கிறேன், நானும் என் கணவனும். அது நம்ச்சலுக்காக நான் ஜெபம் பண்ணியிருந்தேன். என்னன்னு தெரியல, பூச்சி அரிக்கிற மாதிரி இருக்குதுன்னு ஜெபம் பண்ணிடும்போது இப்போ சொகத்தை ஆண்டவர் கொடுத்தா அந்த அரிப்பே இல்லை இல்லை. ஆனால் லாக்டவுன்லேயே எனக்கு பேர் சொல்லி என்ன அழித்த. ஆமென். கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. காட் பிளஸ் யூ.
வண்டியிலேருந்து கீழே விழுந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு திடீர்னு இந்த ஒரு 1.5 மாதமாக வந்து ரொம்ப பயமாக இருக்கும். இறுதி மேலே ஒரு மாதிரி படன்னு இருக்குது. சரி ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்தா டாக்டர் எல்லாம் சொல்லுவாங்க, உனக்கு ஒன்றுமே இல்லைம்மா, நார்மல். சரி, பயத்தை நான் இப்போ என்ன நடந்துச்சு? இப்போ துதிக்கும் போது ஆண்டவர் அதுலேருந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கொடுத்தாரு. விடுதலை, துதிக்கும் போது விடுதலை. ஆமென். காட் பிளஸ் யூ. போங்க. ஒரு வாட்டி ஜபிக்கும் போது போயிடுச்சு, திரும்பி தெரிஞ்சு நிற்பேன். திருப்பி ஜபிக்கும் போது திருப்பி போச்சு. அது 5 போச்சு. இங்கே 5 மாதமாக மாதம் நான் வருவேன். சுகர்னு சொல்லியிருந்தோம். இப்போ சுகர் டேப்லெட் எடுக்கிறது இல்லை. நான் நல்லா வேலை செய்கிறேன், நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன். 5 ஆவியும் போயிடுச்சு. நல்ல விடுதலை. எல்லாம் கறந்துட்டுங்க இயேசுவுக்கு. அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. போங்க. 4 வருஷமா முதுகு தண்டு வலி, இந்த எலும்பெல்லாம் சரியான வலியில் இருக்குங்க. பின்னால் தூங்கும்போது நைட்டு முடியாது, குனிஞ்சா வலிக்குமா? குனிஞ்சா வலிக்கு. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க துதிக்க சொல்லும்போது, துதிக்கும் போது நம்ம பார்த்தோம்னா நமக்கு அப்படியே அந்த வலியெல்லாம் அப்படியே கீழே அப்படியே இறங்கி, துதிக்கும் போது வலி போயிடுச்சு, எல்லாம் போயிட்டு. இங்கே நல்லா குனிஞ்சு காமிங்க. இப்போ வலி இல்லை. முன்னால் அப்படி குனிஞ்சாலே வலிக்கும். நல்ல முதுகு தண்டில் துதிக்கும் போது முதுகு தண்டில் சுகம். ஆமென். நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்துக்கிறப்போ ஐயா என்னோடய பேர் வந்து குணசேகரன், அவர் பேர் சொல்லி கூப்பிட்டாரு. என்னுடைய காலில் ஒரு 4 வருஷமாக அந்த காலுங்கிற பாதத்தில் வந்து எரிச்சல் இருக்கும். இப்போ ஜெபம் பண்ணதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. எந்த ஒரு ஃப்ரீயாக இருக்குது. அந்த எரிச்சல் 4 வருஷமாக அந்த வியாதி போயிட்டு. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. மனநலம் மாதிரி ஏகப்பட்ட ஆஸ்பத்திரியில் இருந்து பார்த்தோம். எத்தனை வருஷமா? 5 வருஷம் இருக்குங்க. 5 வருஷம். அப்புறம் பார்த்து சொன்னாங்க, ஜெபம் பண்ணிவிட்டு உங்களுக்கு கட்டுகள் இருக்குது, நீங்கள் ஜெபம் எங்களுக்கு வரவே முடியல. நான் தோரங்குறிச்சிலேருந்து குடும்பத்தோடு வந்திருக்கோம். இதே மாதிரி இங்கே சுற்றின மாதிரி பாஸ்டர்கிட்ட போய் நிறைய இடத்துல 2-3 இடத்துல அது மாதிரி செஞ்சு. இன்னைக்கு என்ன நடந்தது? இன்னைக்கு அங்கே ஓடி விழுக தெரிஞ்சேன் அங்கே. அப்புறம் இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. பின்னால் இருந்தீங்களா? அங்கே உருண்டு பிள்ளைங்கள்லாம் குடும்பத்தோடு இருக்காங்க. திருச்சி மாவட்டம் தோரங்குறிச்சிங்க. நான் ஊரை விட்டே போய் வேறு ஊரில் இருந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்கள் பேர் என்ன? பீட்டர் செல்வராஜ். ஓகே. இன்னைக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். இப்போ நல்லா இருக்கீங்க. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. இப்போ 15 வருஷம் என்ன செய்யும்? அது உடம்பெல்லாம் அப்படியே ஊறும். நம்ம அந்த 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 சொடை போடுங்கிற மாதிரி உடம்பு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் மூஞ்சி என்ன துதிச்சிங்களா ஆண்டவர்? ஆமாம். கத்தர் தம்பி வந்து ரொம்ப சீரியஸாக அந்த ஐசியூவில் அவனை அட்மிட் பண்ணாங்க. அது நரம்பு மூல நரம்பு பாதிக்கப்பட்டு அவனுக்காக ஜெபிக்கிறதுக்காக வந்தேன். கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்ததை ஆவியில் எனக்கு காட்டினார். அவன் கட்டுகள் அறுக்கப்பட்டதை அதை காட்டினார் ஆண்டவர். உடனே உங்கள் மூலியமாக ஆண்டவர் வந்து பேரை சொல்லி வினோதமான நோயிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுட்டீங்க, உங்கள் சரீரத்தில் நீங்கள் அதை உணர்றீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. பரம்பரை சாபம் இப்போ விடுதலை ஆயிட்டீங்க. ஆமாம். ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. இப்போ 44 வருஷம். ஆமாம். தோல் வியாதி ஐயா. நகையெல்லாம் அப்படியே அடிச்சு போச்சு பாருங்க. தோல் வியாதியில் நாங்கள் சோரியாசிஸ் இருக்கிறேன். சோரியாசிஸ். ஆமாம். 44 வருஷம் ஐயா. இப்போ சோமாயிட்டுன்னு எப்படி சொல்கிறீங்க? இப்போ ஒன்று ஆண்டு துதி சமயத்தில் என் சரீரத்தில் கூழ் போல ஆகிப்போச்சு. ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட ஐயா. அப்புறம் திரும்ப என்ன கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் வந்து சுகர் ப்ராப்ளம். கால் ஒரு எரிச்சலாக இருக்குது. இந்த எரிச்சலெல்லாம் மாறி போச்சு. எல்லாம் மாறி போச்சு ஐயா. அப்புறம் இந்த ப்ராப்ளம் ஐயா மறுபடியும் இன்னொன்று வந்து 44 வருஷமா இருந்த சரும வியாதி கத்தர் மாற்றி சோரியாசிஸ்லேருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். பெரிய அற்புதம். எல்லாம் கறந்துட்டு இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. 6 வருஷமா கையில் என்ன பிரச்சனை? கை தூக்க முடியாதையா. சரீரத்தில் ஒரு நிமிடத்துக்கு மேலே நிற்க முடியாது. ரொம்ப பலவீனம். அதனால் இப்போ நான் ஜெபிக்கும் போது துதிக்கும் போது நீங்கள் துதித்த அந்த அந்த நேரமெல்லாம் நான் கை தூக்கித்தான் இருந்தேன். இன்னைக்கு கர்த்தரோட சுகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். விசுவாசத்தோட இருக்கிறேன். நல்ல சுகம் கையில் காலில் எல்லாம். நல்ல சுகம். ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. 5 வருஷமா உடம்பு அப்படி கட்டி இருக்கும். எனக்கு உடம்பே கட்டி வச்சிருக்கேன். ஃப்ரீயாக இருக்காது. ஏதோ பேர் செய்த அப்புறம் நீங்கள் ஜெபம் பண்ணி துதிக்கும் போது நீங்கள் பேர் சொல்லி போட்டாங்க. இப்போ நல்லா ஃப்ரீயாச்சு. நல்லா துதிக்கும் போது ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். பேர் சொல்லி விடுதலை பெற்றுட்டீங்க. ஆமென். காட் பிளஸ் யூ. போங்க. எனக்கு கட்டி இருந்ததுங்க ஐயா. கட்டி எங்க இருக்குது? கர்ப்பப்பையில கட்டி இருந்து. யார் சொன்னாங்க? ஆப்ரேஷன் பண்ணாங்க ஐயா. ஃபைப்ராய்டு கட்டி இருந்து ஆப்ரேஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஏப்ரல் மாதம் ரொம்ப அதிகமாக பீரியட்ஸ் ஆகும். 10 நாளுக்கு மேலே ஆகும். ரொம்ப அப்படியே வீடெல்லாம் பொருளுவேன், ரொம்ப அழுவேன். அப்போ மறுபடியும் டாக்டர் வந்து இதுமாரி நீங்கள் ஸ்கேன் பண்ணோன்னு சொன்னப்போ ஸ்கேன் பண்ணுறப்போ மறுபடியும் கட்டி இருக்குது, இப்போ வளருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து எனக்கு ரொம்ப அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்க ஐயா, மறுபடியும் வந்து கட்டியோ இல்லை பிளாக்கோ ஏதாவது இருந்தால்
மறுபடியும் போயிட்டு ஆப்ரேஷன் பண்ண முடியாது, மறுபடியும் கர்ப்பப்பையில் கை வச்சா அதோடு உங்களுக்கு குழந்தை நிற்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க ஐயா. அதனால் வீட்லேயும் நிறைய போராட்டம், எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப சண்டை அந்த மாதிரிலாம் இருந்தேன். அதோடு நான் சண்டை போட்டுன்னு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்கள் வியாழக்கிழமை நீங்கள் என் பேரை சொல்லி என் பிரச்சனை எல்லாமே நீங்கள் சொன்னீங்க ஐயா. நான் அப்போ வந்து அபிஷேகமே எனக்கு வரல. நான் என் ஃபஸ்ட்டு டேவே நான் வந்துட்டேன். நான் இன்றைக்கி ஜெபம் பண்ண ஏசப்பா நான் வந்து 5 நாள் ஆகிடுச்சு. நான் அபிஷேகம் பெற்ற பொண்ணு தான், ஆனால் எனக்கு அபிஷேகமும் வரல. நான் அழுதுனே இருக்கிறேன், என் தொண்டை கூட கட்டிச்சு ஏசப்பா, எனக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அழுதுங்க ஐயா. அன்றைக்கி நான் அழுதுனே இருக்கும்போது நீங்கள் என் பேரை சொன்னீங்க. இந்த மாதிரி ஒரு கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பொண்ணு, ஒரு மகள், கர்ப்பப்பையில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. நான் நினச்சேனே இந்த எவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்கிறீங்க, எனக்கு செய்யுங்க ஐயா, எனக்கு யாருமே இல்லை ஏசப்பா. என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்க. இப்போ வந்து நீங்கள் துதிங்க, அப்போ தான் உங்களுக்கு அபிஷேகம் வரும், அப்போ உங்களுக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நான் வந்து என் பிரச்சனையெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. நான் ஏசப்பா ரொம்ப துதித்தேன். அப்படியே அப்படியே ஒரு நெருப்பு என் மேலே வந்து இறங்குச்சு. ஏசப்பா நான் உனக்கு செஞ்ச அற்புதத்தை நீ போய் சொல்லுன்னு என்கிட்ட இப்போ விடுதலை ஆயிடுச்சுங்க. என்ன எங்க வலிக்கும்? இந்த சோல்டர் ஐயா ரொம்ப வெயிட்டாக இருந்து 6 மாசமா தூக்க முடியாது. ஒரு சைடாக படுத்தாலும் வலியாக இருக்கும். நானும் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தால் முடியல ஐயா. ஆனால் இப்போ ஒரு அக்கினி வந்து வல்லமையாக இறங்கினோடனே ஒரு ஆவி விட்டு போன மாதிரி இருந்தது. அந்த கையை விட்டு ஒரு ஆவி போச்சு. இப்போ நல்ல சுகமாயிடுச்சு. ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. போங்க. 12 வருஷமா தற்கொலை பண்ணணும்ட்டு தூக்கு போட போவேன், என்னென்னலாமோ பண்ணுவேன். ரொம்ப பிரச்சனை வீட்டில், போராட்டம் ஒரே இது. இப்போ என்ன நடந்துச்சு? பயங்கர பிசாசு அலறி வெளியில போன மாதிரி என்னை விட்டு நல்லா போயிட்டு இப்போ நல்ல விடுதலை ஆயிட்டீங்க. 12 வருஷமா அந்த போராட்டம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. காட் பிளஸ் யூ. எனக்கு இந்த காது மட்டும் 7 வருஷமா கேட்காது. உங்களுடைய டிவியில் ப்ரோக்ராம் போடும்போது காதை இப்படி ஒட்டி வச்சுக்கிட்டு தான் கேட்பேன். உணவு அது இதெல்லாம் இல்லை, உங்களுடைய வார்த்தையை கேட்டுட்டு தான் படுப்பேன். ஆனால் இந்த காது கேட்கல. பைபிள் வந்து 30-40 வருஷத்துக்கு முன்னாடி லென்ஸும் வாங்கி வச்சுருக்கேன். அந்த லென்ஸை வச்சு தான் பொடி எழுத்துக்களை படிப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து உட்காந்துன்னு என்னுடைய கண் பார்வை கிளியராகிடுச்சு, என்னுடைய காது கிளியராகிடுச்சு. கர்த்தர் மூலமாக உங்களால் எனக்கு ஆவணம் செய்தேன். ஆமென் ஆமென். பெரிய அற்புதம் ஐயாவுக்கு பாருங்க. 7 வருஷமா காது கேட்காது. இந்த காதை மூடுங்க. கேக்குதா? கேக்குதுங்க. கேக்குதா? கேக்குதுங்க. கேக்குதுங்க. 7 வருஷமா கேட்காத காதை ஆண்டவர் திறந்துட்டார். கண்டிப்பா பாருங்க. எல்லாரும் தெரியுறாங்களா? தெளிவா தெரியுறாங்க. ஆமென். கண் பார்வையும் கொடுத்துட்டாரு, காது செவிட்டையும் ஆண்டவர் மாத்திட்டார், காலையும் குணமாக்கி நடக்க வச்சிட்டார். எல்லாம் கறந்துட்டுங்க ஐயாவுக்காக. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். நான் 3 மாசமா ரொம்ப தொண்டை வலியால கஷ்டப்பட்டேன். இப்ப பரிபூர்ண சுகத்தை கொடுத்து நான் உணர்ந்தேன். ஏசப்பா நான் நல்லா துதிச்சு பாட எனக்கு கிருபை தந்ததுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. 23 வருஷம் பிரச்சனை இருந்துச்சு. இப்போ ஹார்ட் துடிப்பு இருந்துச்சு. ஒரு 3 விளக்கு மாதிரி வந்தது எனக்கு. ஓ இப்போ சுகமுண்டாயிட்டு. 20 நின்றுச்சு. ஆமென். எந்த ஊர் உங்களுக்கு? மூணார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. இந்த கால் இழுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு வேகமாக நடக்க முடியாது, படிக்கட்டு ஏற முடியாது. வலியோட ஒரு பக்கம் பாதிப்பு. வலியோடு வந்து தான் அங்கே படுத்திருந்தேன். கீழே மேலே ஏறி விட முடியாமல் கீழே படுத்திருந்தேன். இந்த ஜெபம் நடக்கும்போது நான் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த வலி எங்கே போச்சுன்னே எனக்கு தெரில. இப்போ வலி போயிட்டு நல்லா நடக்கிற நல்லா நடந்து காமிங்க. பக்கவாதம், நடக்க முடியாது, படுத்தே இருந்திருக்கிறாங்க. படுத்தே இருந்து தான் ஜெபிச்சது. படிக்கட்டு ஏற முடியாது, இப்படி ஓட முடியாது, படுத்திருந்து தான் ஜெபிச்சிருக்கிறாங்க. அந்த படுத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது வலி மறைந்து போயிட்டு, பக்கவாத நோய் மாறிட்டு, எல்லாம் கறந்துட்டுங்க. நல்லா ஓட முடிகிறது, படியேற முடிகிறது. ஆமென். எந்த ஊர் உங்களுக்கு? தூத்துக்குடி. உங்க பேரு? பாலசுப்ரமணியன். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. என் பேர் ஜெயராஜ். கோவில்பட்டி. எனக்கு இது 6 வருஷம் பிசாசு போராட்டம். இது குளிக்க போகும்போதெல்லாம் இது பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் இது கண்ணுக்குள்ளேயே 2 கண்ணுக்குள்ளேயே போணுச்சு ஆவி. கண்ணுக்குள்ள இருந்து போணுச்சு ஆவி. அந்த ஆவி கண்ணு வெளியே போச்சா? அந்த ஆவி போயிட்டு பயத்தின் ஆவி. ஆமென். எந்த ஊர் உங்களுக்கு? கோவில்பட்டியா? என்ன படிக்கிறீங்க? 9th. ஏசப்பா உங்களுக்கு சுகம் கொடுத்துட்டாங்க, விடுதலை கொடுத்துட்டாங்க. ஓகே. காட் பிளஸ் யூ. அடுத்து நம்ம உங்கள் குடும்பத்தில் தடையாக இருக்கிற கதவுகள் திறக்கப்படும். எல்லா தடைகளும் மாறும்.
திருமண தடைகள், கற்பத்தின் ஆசீர்வாத தடைகள், வியாபாரத்திற்கான தடைகள், தடைப்பட்டு நிற்கிற காரியங்கள் எல்லாம் மாறும். நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. சங்கிலிகள் அறுபட்டு அந்த கட்டுகளெல்லாம் அறுக்கப்படும். உங்கள் குடும்பத்தில் பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி. என்ன தடை இருக்கிறது? திருமண தடை, கற்பத்தின் ஆசீர்வாத தடை, கடன் பிரச்சனை மாற மாட்டேங்குது, பிள்ளைகள் காரியத்தில் தடை. இயேசுவின் நாமத்தில் அதெல்லாம் விலகும்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய் திறந்து இந்த பிரச்சனை மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம், தடை நீங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம், வாசல் திறக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம், வியாபாரத்திற்கு வழி திறக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை அமைகிறதற்காய் ஸ்தோத்திரம், திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம், வியாபாரத்தை வாய்க்க பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டு துதிங்க துதிங்க துதிங்க. அந்த பிரச்சனையை சொல்லி துதிங்க. இதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும். இன்றைக்கே மாற்றத்தை பார்ப்பீங்க. வீடு போய் சேர்வதற்குள்ளாக மாற்றம் நடப்பதை காண்பீங்க. விசுவாசத்தோட சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த தடை மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டு அறுக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இந்த பிரச்சனை நீங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கடன் பிரச்சனை மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கற்பத்தின் ஆசீர்வாதம், குழந்தை செல்வம் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். தடை விலகுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம். எல்லா தடைகள் விலகினதற்காய் ஸ்தோத்திரம். துதித்த ஒவ்வொரு மக்களுக்கு அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். துதித்த ஒவ்வொருவருக்கும் விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். சுகம் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வழிகள் திறக்கப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம். தடைகள் நீங்கி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். திறப்பின் வாசல் ஜெபத்தில் கலந்து கொண்ட அனைவரும் தேவாதி தேவனை ஸ்தோத்தரித்து துதிப்பதினால் வரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு புறப்பட்டு சென்றார்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.